This conference will now be recorded. Fine. ஒரு 46 பேர் ஃபில் பண்ணியிருக்கேன். குட். ஓகே. என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்காடா எல்லாத்துக்குமே? எஸ். சரி. நீங்க கூகுள் ஃபார்ம்ல நான் அது கேட்டிருந்தேன் இல்லையா? வாட் இஸ் தட் ஸ்டூடண்ட் டீடைல்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லி, எப்பவுமே எல்லா ஃபார்முக்கும் பின்னாடி ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஸ்டோர் ஆகும் எக்ஸல் ஃபார்மேட்ல. சரியா? ஸோ அதை எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ரைட். ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங். ப்ராபப்ளி எனக்கு ஒவ்வொன்றா நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எல்லாத்தோடதும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? For some reasons, I am not telling the name of people, disclosing the name of the people. சரியா? So first, what are your plans? First person, higher studies in போட்டிருக்காங்க. Right. Do you need any help or want to share anything with us? எஸ்ன்னு போட்டு சொல்லியிருக்கேன். ஆர் என்ன அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரியல. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் ஜென்ரலாக பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ். அண்ட் பிஃபோர் வி என்டர் இன் டு திஸ் செஷன், ரைட், ஒரு சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர்த்தோட 10th மார்க் பயங்கர சூப்பராக இருக்கு. சரியா? அதுல ரொம்ப கொஞ்சம் பேர்த்துக்கு அது அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. 12th அதே மார்க் வாங்கியிருக்கேன். மெஜாரிட்டி அங்கிருந்து ஒரு டைவ் அடிச்சிருக்கேன். ரைட். ஸோ அங்க 10th இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 12th ஒரு டைவ், 12th இருந்து காலேஜில் ஒரு டீப் டைவ். ரைட். ஸோ ஏன் எதனால அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ரைட். பட் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன். நீ வந்து வேலைக்கு தேவை போற இல்லையா? ரைட். தட் இஸ் ஜாப். அங்க தேவைப்படக்கூடிய ஸ்கில் செட் நிறைய 10thலயே டிசைட் ஆயிருக்கும். சரியா? ஸோ 12th காலேஜ்ல படிச்ச விஷயங்களை தாண்டி உன்னோட ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே, ரைட், யூ கேன் கெட் இன் டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெரியர். ஒரு நல்லா பர்ஃபார்ம் கூட உன்னால பண்ண முடியும். பட் அந்த அளவு எஃபர்ட் போட்டது வந்து நீ திருப்பியும் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போடாம எனக்கு கம்மியாயிடுச்சுங்க மார்க்கு, நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன், அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், மற்ற விஷயத்த நோக்கி போயிட்டேன் அப்படின்னா அது தப்பு. சரியா? வேலைக்கு சேர்ந்துட்டு அதே மாதிரி இருந்தீங்கன்னா உன்னோட கெரியர் வந்து க்ரோ ஆகாது. ரைட். வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் எஃபர்ட் வைஸ் நீ நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு ரைட் வந்தேன்னா யூ கேன் கோ லாட் ஆஃப் பிளேசஸ். ரைட். வெரி குட் திங் இஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் ஸ்கோர்ட் வெரி குட் மார்க்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். ஒரு சிலருக்கு அது கம்மியா இருந்துச்சு, பரவாயில்ல, இனிமே நம்ம எஃபர்ட் போட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் 10th 12th எல்லாம் கம்மி, காலேஜ்ல நல்ல மார்க் வாங்கி, தட் இஸ் ஈவன் அ வெரி குட் சைன். சரியா? ஓகே. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குமா? பேக்ரவுண்ட்ல ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. சரியா? ரெக்கார்ட் போட்டேன். தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். ஓகே. சரிக்கு ஒரு சிலரோட 10th 12th பர்சன்டேஜ் எல்லாம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராடினரி. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சரியா? தெரியல எதனால காலேஜில் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது. ஐ டோன்ட் நோ. மைட் பி வேல்யூவேஷன் கூட உனக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கலாம்.
ஓகே. வெல்கம் டு த பிக் ப்ளூ பட்டன். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா உங்களுக்கு? சாரிடா, அதான் நான் ஸ்டார்டிங்கே கேட்டேன் ஸ்கிரீன் தெரியுதா அப்படின்னு. சூப்பர். இப்ப தெரியுதாடா? எஸ். ஓகே. இந்த ரெக்கார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே அந்த என்னென்னலாம் எழுதினோம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ப்ராபபிலி உங்களுக்கு தான் ஷேர் ஆயிருக்காது. நாட் அ ப்ராப்ளம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ரெக்கார்ட். சரியா? ஆஸ் ஐ டோல்ட் யூ earlier, this is going to be a pretty much long session. 3 விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா? ரைட். வாட் ஆர் 3 things which we are going to discuss today? என்ன வித்தியாசமா வருது? Behind. Okay. So session 1 is main part, career guidance. Individual, I will discuss everybody's career, right? And என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்றேன். Try to follow that. சரியா? செகண்ட் பார்ட் ஆஃப் த செஷன் நம்ம வந்து we have to finalize tool. எதை யூஸ் பண்ணலாம்? ஏன்னா உனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்ல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ அ பர்டன் இன் திஸ் டிஃபிகல்ட் டைம்ஸ். சரியா? அண்ட் தேர்ட் திங், general feedback of the session, right? As I told you, this is going to take lot of time. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் பேசணும் இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம், சீக்கிரமா ஃபைனலைஸ் பண்ணிடலாம். சரியா? ஃபைனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் வில் கம் பேக் டு திஸ் திங் ஒன் பை ஒன். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங், டூல்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம எதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம்? இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது பிக் ப்ளூ பட்டன். யார் இதோட டேட்டா கன்சம்ஷன் ட்ராக் பண்ண போறீங்கடா இன்னைக்கு? சரி, குட். இன்னொரு டூல் வந்து பாத்தீங்கன்னா கோ டு மீட்டிங். Guys, suggest me few of the tools which you people know for this live conferencing. Okay, super Rajesh, thanks sir. இப்போ யாரோ ஒருத்தங்க வெப்எக்ஸ் சொன்னீங்க. வெப்எக்ஸ் மீட். கரெக்ட் முகுந்தன். அடுத்து கூகுள் மீட் இருக்கு இல்லையா? கூகுள் மீட் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், வில் ஆல்சோ ட்ரை யூடியூப் லைவ். சரியா? கோ டு வெபினாரும் கோ டு மீட்டிங்கும் ஒண்ணுதான்டா. கோ டு மீட்டிங்க்கும் கோ டு வெபினாருக்கும் எல்லாம் ஒரே கம்பெனி தான். என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, கோ டு வெபினார்னா 1000 பேர் வரைக்கும் வரலாம். கோ டு மீட்டிங்னா we can only make 100 participants, sorry 250 participants max. சரி, இது மட்டும் ட்ரை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இதுல ஏதோ ஒண்ணு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து இதுல யூசர் இன்டர்ஃபேஸ் and data consumption has to be nominal. So there is something called webinar jam அப்படின்னு ஒன்று இருக்கு. webinar jam. சரி, கரெக்ட். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் கூட ட்ரை பண்ணும். எனக்கு தெரிஞ்சு டேட்டா கன்சம்ஷன் இருக்கிறதுலயே கம்மியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூசர் சைடு யூ கைஸ் கேன் அட்ஜஸ்ட் த குவாலிட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டூலுக்கும் ஒவ்வொருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்கடா. சரியா? ஸோ ஜெயகிருஷ்ணன்
will take responsibility for Microsoft Teams. சரியா? யாரு? ஜெய். And WebEx வந்து முகுந்தன். சரியா? ஹேங் அவுட் மீட் எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. சரியா? ஸோ மீட் வந்து யாரோ ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே, கூகுள் மீட், ஷர்மிளாவா? இல்ல. ஓகே. எதுல ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆகுது? இதுலயா இல்ல வேற ஏதாவது டூல்லையா? சிந்தியா. ஓகே. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்டா. ப்ராபப்ளி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. 3 நாள் ஒவ்வொரு டூல ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து எல்லாரும் அந்த கோ டு மீட்டிங் இருக்குல்ல, அது வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் தேர் ஃபீலிங் பேட் அபவுட் டூ மச் ஆஃப் டேட்டா பீயிங் கன்சியூம்ட். ஸோ ப்ராபப்ளி அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு டூலும் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்கடா. ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிக்கலாம். பிகாஸ் ஓகே லவன்யா, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம். சரியா? வில் ரெக்டிஃபை இட், நோ ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ யூடியூப் லைவ். சரி. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, மண்டே கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இட் இஸ் ஜெய்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் வாட் ஹவு டு இன்ஸ்டால் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்கும் ஒரு டெமோ கொடுக்க வேண்டியது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா, ஜெயோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ராபப்ளி ஐ ஹெல்ப். சரியா? அந்த டெலகிராம் குரூப் இருக்குல்ல, அந்த டெலகிராம் குரூப்ல இன்னைக்கே வந்து ஒரு டெமோ மாதிரி போட்டுடலாம்டா. ஸோ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குல்ல, இது எப்படி யூஸ் பண்றது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம். மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். லிங்க் வரும், லிங்கை கிளிக், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க, லிங்க் வரும், லிங்கை கிளிக் பண்ணா சில நேரத்துல பாஸ்வேர்டோ ஆக்சஸ் கோடோ கேட்கும், கொடுத்தீங்கன்னா மீட்டிங்க்குள்ள வந்துடும். அவ்வளவுதான். சரியா? ஸோ வில் வாட் ட்ரை டூயிங் தட். சரியா? ஸோ மண்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ வரிசையா ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டியூஸ்டே வெப்எக்ஸ் மீட், வெனஸ்டே ப்ராபப்ளி வாட் கூகுள் மீட், தேர்ஸ்டே யூடியூப் லைவ். சரி? ஸோ இது நாளையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, we will have a voting process and decide on which tool to use. எல்லாத்துக்கும் எது காமனா ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த ஒரு டூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்பையும் ஃபோன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபோனும் தாங்காது. சரியா? ஸோ த ரீசன் பிஹைண்ட் வை வி சூஸ் திஸ் டூல் இஸ், இது ரொம்ப யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் இட் இஸ் ஆன் த டவுன் சைட். சரியா? மெசேஜ் அனுப்புறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் டேட்டா கன்சம்ஷனும் சரி, பட் ப்ரௌசர் மூலமாகவே தனியாக ஆப்லாம் தேவையில்லை, ப்ரௌசர் மூலமாகவே பார்த்துக்கலாம். ஸோ அந்த வாட் அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. சரி? ஸோ அதனால as of now we are using it, but it is quite costly for me. ஸோ நீங்கள் இந்த கிளாஸ்லாம் கவனிக்கிறதுக்கு வந்து I am paying some money in the back end actually. Right? Other tools we can use it for free for sometimes. சரியா? Okay. If there is any suggestion about the tool, you guys can open up. 1 minute for that. டூல்ஸை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும், ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். இல்லை ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாமா? சரி. செகண்ட் திங், feedback
சரியா? ஸோ ஜென்ரல் ஃபீட்பேக் என்னடா ஃபீல் பண்ணுற? ஹவ் வாஸ் த செஷன்? இது வந்து ஏதாவது பண்ணி இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணலாமா? வாட் டு யூ கைஸ் ஃபீல்? ஜென்ரல் ஐடியா. ஸோ திஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் கம்ப்ளீட்லி நியூ ஃபார் அஸ். சரியா? எங்களுக்குமே இது ரொம்ப புதுசு தான். சரி. ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஹேவிங் ஆல் த மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆன் த பிசிக்கல் காப்பி. சரியா? அது எப்படி ஆன்லைன் ஃபார்மேட்ல மாத்துறது, ஆன்லைன் ஃபார்மேட்ல மாத்துறதுங்கிறத நாங்க இப்பதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூ கைஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ அர்லியர் உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்கும் டெய்லியும். ஸோ டெய்லியும் வந்து சம் பிராக்டிஸ் மெட்டீரியல் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். அது வந்து அப்புறம் டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஆக்சுவலா. நாங்க எதிர்பார்த்தத விட இட் இஸ் டேக்கிங் சம் டைம். சரி. சம்திங் டு இம்ப்ரூவ். யூ கைஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேத்து ஒண்ணு ட்ரை பண்ணோம் இல்லையா? கஹூட் அப்படின்னு ஒண்ணு ட்ரை பண்ணோமா? ஸோ அது மாதிரியே டெய்லி செஷன் கொண்டு போலாமா? ரைட். இல்ல வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வச்சுக்கலாமா? வாட் டு யூ கைஸ் திங்க்? ஓ டெய்லி அதே மாரி கொண்டு போலாங்கிறியா? சரி. ட்ரை பண்ணேன்டா. பட் இதுக்கு வந்து நான் நெறைய நேரம் வேலை செய்யணும். அந்த ஒரு கேம் கிரியேட் பண்றதுக்கே நெறைய நேரம் வேலை செய்யணும். 2வது அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. கொஸ்டின 120 கேரக்டர்ஸ்க்கு மேல டைப் பண்ண முடியாது. ஒரு லாங் கொஸ்டின் இருந்துச்சுன்னா, அது மாரி வேற ஏதாவது இருக்கான்னு நான் செக் பண்றேன். சரியா? ப்ராபப்லி வில் ட்ரை தட். ஸோ ட்ரை பண்ணலாம்டா. நோ ப்ராப்ளம். சரியா? சரி. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்கடா. இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் கால் என்னோட ஃபேஸ் எல்லாம் தெரியணும்னு யாராவது ஆசைப்படுறீங்களா? இல்ல வந்து அதெல்லாம் வேணாங்க. கொஞ்சம் இது தெரியாம இருக்கிறது தான் நல்லதுன்னு ஃபீல் பண்றீங்களா? என்ன மாதிரியே? ஏன்னா, வீடியோ கேமரா நான் ஆன் பண்ணேன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா கன்சம்ப்ஷன் இருக்கும். அந்த கோடோ மீட்டிங்ல வீடியோ கேமரா ஆஃப் பண்ணங்காட்டி தான் உங்களுக்கு 250 எம்பி. சரியா? ஸோ வீடியோ கேமரா ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா, டேட்டா ஃபுல் காலி. சரியா? இதே ஓரளவு உங்களால வாட் ஃபாலோ பண்ண முடியுதுல்லப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்லையா? சூப்பர். ஸ்கிரீன் பிளஸ் வாய்ஸ் இஸ் குட் இஸ் வாட் ஐ ஃபீல். எஸ், எஸ், எஸ். எல்லா டூல்லயுமே இப்ப நம்ம பண்றது பேரு ஸ்கிரீன் ஷேரிங் பிளஸ் வாய்ஸ். சரியா? எல்லா டூல்லயுமே ஸ்கிரீன் ஷேரிங் பிளஸ் வாய்ஸ் பண்ண முடியும். ஸோ நாட் அ ப்ராப்ளம். சரியா? ம். சரி. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக் இருந்தா என்ட்ட சொல்லுங்கடா. நோ ப்ராப்ளம். சரியா? அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் இருக்கு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா ஃபோன் பண்ணி, மெசேஜ் பண்ணி சொல்லிட்டு கிளாஸ்க்கு வர முடியல அப்டின்லாம் சொல்ற ஐ அம் ரியலி இம்ப்ரெஸ்ட் அபௌட் இட் ஆக்சுவலி. ரைட். பீப்பிள் ஹூ ஆர் அனேபிள் டு ஜாயின் த கிளாஸ் டுடே, ஜாயின் த செஷன். எனக்கு என்ன பண்றீங்கன்னா, "சார் டுடே ஐ வில் பி ஆன் லீவ் ஃபார் திஸ் ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ்" அப்படின்னு உனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணு. நான் உன்னோட அட்டெண்டன்ஸ்ல வந்து அத வேற மாரி மார்க் பண்றேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? பர்மிஷன் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு வில் ட்ரை டு மார்க் இட் அண்ட் ஆல்சோ டெல் யுவர் ரோல் நம்பர் அ பை தி சைட் வென் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் தட் லீவ். சரியா? ஓகே. குட். சரிடா. வில் கோ டு தி செஷன். எஸ், எஸ். பங்க்சுவல் அப்படின்னா முகுந்தன் நீயே சொல்லுடா. ரைட். 9:00 கிளாஸ் ஆக்சுவலா. ஸோ எத்தன மணிக்கு நான் இந்த மீட்டிங் ஆன் பண்றேன்னு தெரியுமா?
Can anybody tell me? No. 8:50 to 8:55, somewhere in this range, I'll try switching on this meeting. சரியா? 9 o'clock class. ஓகே, 8:30க்குலாம் ஆன் பண்ண மாட்டேன் நான். சரியா? அது ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஐ வில் என்ஷூர் தட் ஐ எம் ஸ்விட்சிங் ஆன் த மீட்டிங் சம்டைம்ஸ் earlier, அட்லீஸ்ட் 5 minutes பிஃபோர். ரைட், ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 5 minutes before time is on time. On time is late. Late is never accepted. ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ண போற அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சரியா? ஒரு ஒரு மீட்டிங்க்கு உனக்கு 9 மணிக்கு வர சொல்றாங்கன்னா 8:55க்கு அங்கே இருந்தீங்கன்னா தான் நீ பங்க்சுவலா இருக்கேன்னு நினைப்பாங்க. 9 மணிக்கு கரெக்டா டான்னு போய் நிற்கிறது வந்து சம் பீப்புள் மைட் நாட் லைக் ஹரிபரி. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போய் உட்கார்றது தப்பு இல்லை. ரைட், ஓகே. ஒரு சிலர்லாம் வந்து 2 மணி நேரம் முன்னாடி எல்லாம் போய் உட்காந்துக்குவோம், 1/2 மணி நேரம் முன்னாடி எல்லாம் போய் உட்காந்துக்குவோம். ரைட், ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ரைட், ஸோ ஆன் டைம், கரெக்ட் டைமுக்கு வர அப்படின்னா that is considered as late. So late is never accepted. சரி? So what he made is a very valid point, right? பட் நான் ஒரு 9 o'clock உள்ள வந்து பாக்குறேன்னு வச்சுக்கோ. ரைட்டா? ஷார்ப்பா கிளாஸ் கவனிக்கலான்னு எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பீங்க, 10 பேர் தான் இருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகும். ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நவ் த டைம் இஸ் 9:30. ஆக்சுவலா ஒரு 60 to 70 இஸ் த ரெகுலர் கவுண்ட். சரி, அந்த 60 to 70 வர்றதுக்கு ஒரு 20 minutes ஆயிருது. இது வந்து திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஐ எம் ஃபேஸிங் இன் ஆன்லைன் செஷன்ஸ். ஆன்லைன் செஷன்ஸ்ல கூட கம்மி. அந்த ரெகுலர் கிளாஸ் காலேஜ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருக்கே, நான் வந்து 8:50ல இருந்து அங்க உட்காந்துட்டு இருப்பேன். ரைட், வருவான் 9 மணிக்கு ஒருத்தன் வருவான், 9:05க்கு ஒரு 5 குரூப் 5 பேர் வருவானுங்க, 9:10க்கு கொஞ்சம் பேர் வருவானுங்க. மெயினா இந்த 9:20ங்கிற டைம்ல தான் கிளாஸ்க்குள்ள நிறைய மெஜாரிட்டி மக்கள் வருவாங்க. அப்புறம் இருக்கிறானுங்க ஒரு 9:45க்கு வரவனுங்களா கொஞ்சம் பேர் இருக்கானுங்க. பட் தென் ரைட், 20 minutes டிலே இஸ் சம்திங் விச் இஸ் நேச்சுரலி ஹேப்பனிங் இன் அ கிளாஸ் ரூம். இங்க வந்து ஒரு 10 minutes டிலே, 10-15 minutes ஆவது எல்லாரும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்குல்ல. ரைட், ஸோ ப்ராபப்ளி யூ கைஸ் ஹாவ் டு டிசைட் டுகெதர் ஆன் வாட் டு டூ வித் வாட் ஸ்டார்டிங் த கிளாஸ் ஆன் டைம். இவர் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 10 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். சரியா? இப்போ நான் உனக்கு கொடுத்துருக்க டைம் வந்து 9 to 10 தான். ரைட், ஆர் 1 hour டைம் ஆஃப் மை டைம் ஐ எம் கமிட்டிங். சரியா? அந்த 1 hourல எல்லாரும் வர்றதுக்கே எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோமோ அது வந்து உனக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம். மோர் ஐ டாக் மோர் வேல்யூ வில் கெட். ப்ராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் நான் உனக்கு ஷேர் பண்ணுவேன். சரியா? ஸோ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கடா. முதன் since you actually brought this idea into the stage, you give some suggestions. என்ன பண்ணலாம் நீங்க சொல்டா. சொல்லுப்பா சொல்லுப்பா. லேட்டா வரவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன் சார். திருப்பி அவங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இருந்து சம்டைம்ஸ் சொல்ல வேண்டியதா இருக்கும் சார். அப்போ நம்ம ரெக்கார்ட் கூட பண்ணி டெலிகிராம்ல போடுறோம் சார். அதனால ஓகே, அப்படி கூட பண்ணிக்கலாங்கறியா? சரிடா, ஓகே. ஆனா அந்த செஷனோட ஃப்ளோவே மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு இப்போ 9:15க்கு ஒருத்தன் வரான்னு வச்சுக்கேன், நம்ம 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் வந்து அவன் மிஸ் பண்ணியிருப்பான்ல. அந்த மிஸ் பண்ணதை அவன் வந்து தெரியாமையே என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா மீதி 45 நிமிஷம் கவனிக்கணும். சரி, ஸோ either you be on time to the class or you don't come into the class. That is something which I would actually recommend. சரியா?
10 அது ஒத்துக்க முடியாது காயத்ரி. இப்போ 10 மினிட்ஸ் லேட் ஆனாலும் பரவால்ல, வெயிட் பண்ணலாம் அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு நீ எல்லாம் கரெக்ட் டைம்க்கு வந்துடுற. சரியா? பட் வை டு யூ வாண்ட் டு வெயிட்? ரைட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி பீப்பிள். மோர் இம்பார்ட்டன்ட்லி வை ஐ வாண்ட் டு வெயிட்? கிளாஸே அப்ப 9, 10 to வாட் 10, 10 கூட வச்சுக்கலாம்ல? ஓகே அஜித், நோட்ஸ் எல்லாம் இல்லடா. நான் இன்னைக்குமே ஐ டோன்ட் பிலீவ் இன் சம்திங் கால்ட் நோட்ஸ். ஐ வில் கிவ் யூ சம் மெட்டீரியல்ஸ். சரியா? ஸோ அதெல்லாம் நான் உனக்கு ஷேர் பண்றேன். ப்ராபப்ளி வீடியோ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ தேன் நோட்ஸ் ஆக்சுவலி. சரி, ஒரு வாரம் ட்ரை பண்ணுவோம்டா. ப்ராபப்ளி மண்டேல இருந்து வில் ட்ரை ஃபாலோயிங் திஸ். கரெக்டா 9 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இஃப் பாசிபிள் நான் முடிஞ்சா 9 o'clock அப்புறம் யாரும் உள்ள வராத மாதிரி ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு பாக்குறேன். சரியா? ஸோ 9 o'clock வில் ஸ்டார்ட் த கிளாஸ். 8:55 எல்லாரும் இருங்க. கிளாஸ் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 8:55 to what 10. சரி, அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சரியா? எஸ், ஐ அக்ரி வித் யூ மோகன். Okay, fine. Main part of today's session is this sheet. ஸ்கிரீன் தெரியுதான்னு நல்லா பார்த்துக்கோங்கடா. யாரோடது அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஐ ஹவ் ஈவன் டெலிட்டட் தட். சரியா? I don't want that also. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அதான் ஹையர் ஸ்டடீஸ்ன்னு சொன்னேன்ல. ஹையர் ஸ்டடீஸ் தான் என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போற அப்படிங்கறத ஒரு கிளாரிட்டி கெயின் பண்ணு. சரியா? ஸோ உனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்றேன் ஹையர் ஸ்டடீஸ்ல. நான் எந்தெந்த வகையில ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். சரியா? அண்ட் help I mean is the help, right? Meaning you need not pay any money for doing this extra, myself doing this extra help, but I'll not be what very easy person when I provide my time for you at free of cost. அதாவது இந்த கிளாஸ் வந்து it will be a part of your fees all that. சரியா? ஆனா இது தனி இல்லாம வெளியே வந்து உனக்கு தனித்தனியா நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். பேங்க் எக்ஸாம் கோச்சிங் ஆகட்டும் சரி, டான்செட் ஆகட்டும் சரி, வாட் லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்? பட் இதுக்கெல்லாம் வந்து யூ ஹாவ் டு பி a deserving candidate. டிசர்விங் கேண்டிடேட்னா நான் உனக்கு டைம் கொடுக்குறேன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ இஃப் யூ ரியலி அ பர்சன் ஹூ கேன் ரியலி ஒர்க் ஹார்ட், ஐ கேன் கிவ் as much effort as possible or help as possible from my end. சரியா? ஓகே. So I don't expect anything much. Okay. And higher studiesல நான் ஆசைப்படக்கூடிய விஷயம் ஒண்ணு, நீ இப்படி எல்லாம் பண்ணேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். சரியா? அதுக்கு வந்து நீ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரைட்? இல்ல ஈஸியான வழி என்னங்கிறதையும் நான் சொல்றேன் உனக்கு. ஓகே? சரிடா. ஓகே, ஐ வில் see that. ஒரு வாரத்துக்கு ஒரு பசில் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். சரியா? ஏன்னா பசில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நம்மளுக்கு மெஜாரிட்டி half an hour போயிடும். நம்மளுக்கு 1 hour தான் டைம் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 2 hours 3 hours செஷன்னா டெய்லியும் கூட ஒரு பசில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. சரியா? இப்போ வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு பசிலோ 2 பசிலோ நான் கேட்குறேன். சரியா? ஓகே. ஸோ ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று டெக்னிக்கல், ஸோ அதர் இஸ் மேனேஜ்மெண்ட், MBA. ஓகே. ஸோ இந்த டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஐஐடி, என்ஐடி அது மாதிரி பிளேசஸ்ல படிச்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கு. அந்த எக்ஸாம் பேர் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. தேர் வாஸ் அன் எக்ஸாம் கால்டு ஜாம். ஐஐடியில் படிக்கிறதுக்கு, என்ஐடிஸ்ல படிக்கிறதுக்கு நிம்செட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. சரி, இப்போ என்ன எக்ஸாம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. சரியா? பட் ஆசை என்னன்னா நீ டெக்னிக்கலி எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் படிக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல படிக்க ட்ரை பண்ணு. இன்னொரு காலேஜ் கூட இருக்கு, ட்ரிபிள் ஐடி, த சூப்பர் காலேஜ்.
இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஐடி படிக்கிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் காலேஜ் இன் த கண்ட்ரி. சரி, ஓகே. ஸோ இதுக்குள்ள ஏதாவது போக முடியுமா அப்படின்னு செக் பண்ணு. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இதுக்கு. சரியா? ஸோ எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் அன் எக்ஸாம் கால் கேட். கேட்ல நீ நல்ல மார்க் வாங்குறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபீஸ் ரெண்டாவது. சரியா? ஆவரேஜா கேட்லலாம் நீ படிச்சு ஐஏஎம் மாதிரி காலேஜஸ்ல சீட்டு வாங்கினா உனக்கு ஃபீஸே வந்து வருஷத்துக்கு 10 லட்சம் வந்துடும். 2 வருஷத்துக்கு 20-25 லட்சம் வந்துடும். சரியா? 25 lakhs. ஆனா இந்த காசை பத்தி நீ கவலைப்படவே வேண்டாம். எல்லா பேங்க்லயுமே ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. அதாவது ஷூரிட்டியே இல்லாம லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீ பேங்க்கு போகவே வேண்டாம். சரியா? ஸோ இந்த ஐஏஎம்மோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் வந்து உன்னை காலேஜை விசிட் பண்ண சொல்லுவாங்க. விசிட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜுக்குள்ளேயே நிறைய ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. ரைட். ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி டோல்ட் மீ திஸ். ரைட். நான் நேர்ல போய் பார்த்ததில்ல. ரைட். அந்த ஸ்டால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தே வில் பி லைக் வாங்க எங்ககிட்ட லோன் வாங்கிக்கோங்க. அந்த 25 லேக்ஸுக்கு வந்து செக் எழுதி வச்சுட்டு ப்ராபப்ளி உன்னோட நேம் மட்டும் எழுதாம வச்சிருப்பாங்க அதுல. ரைட். ஸோ நேம் மட்டும் எழுதி அப்படியே கொடுத்துருவாங்க. சம்திங் லைக் தட். ரைட். ஸோ கெட்டிங் ஃபினான்சியல் சப்போர்ட் இஸ் வெரி ஈஸி. நீ இந்த கேட் எக்ஸாமுக்கு படிச்சு நல்ல மார்க் வாங்குறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். ரைட். ஸோ அந்த அளவுக்கு நீ ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா பண்ணேன்னா இட் வுட் பி ஃபேண்டாஸ்டிக். இந்த கேட் எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் கேட்பாங்க. ஆப்டிடியூட், லாஜிக்கல் அண்ட் வெர்பல். அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். லாஜிக்கல் அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஐன்னு சொல்லுவாங்க. ஆர்எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பேசிக்கு. ஓகே. ஆனா இது சால்வ் பண்றதுக்கு நீ எக்ஸ்ட்ரா எதுவும் படிச்சிருக்க தேவையில்லை. உன்னோட காமன் சென்ஸை வச்சே நீ நல்லா பண்ணலாம். சரியா? ஆப்டிடியூட் நான் சொல்லி கொடுக்கறதுலயே கொஞ்சம் ஹை லெவல். சரி, நம்ம கிளாஸ்ல வந்து உனக்கு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 லெவலை பிரிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஒன்று பேசிக், அப்புறம் மீடியம், பிளேஸ்மெண்ட்டுக்கு இதோட போதும் ஆக்சுவலா. ரைட். இன்னொன்று டிஃபிகல்ட் ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ், அடுத்து கேட் லெவல் கொஸ்டின்ஸ். கேட் லெவல்ல எல்லாமே இருக்கும். ஹார்டு இருக்கும், மீடியம் இருக்கும், பேசிக் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது தனியாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சரியா? ஸோ உனக்கு வந்து பிரைமர்லி இந்த 2 ஏரியா தான் நம்ம கிளாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். பிளேஸ்மெண்ட்டுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் இது போதும். ஹார்ட் லெவல் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தருவேன். வீடியோ மாதிரி மட்டும் நான் உனக்கு நிறைய கொடுப்பேன். ஸோ தட் இஸ் த ஐடியா. ஓகே. ஸோ இது வந்து டிஃபிகல்ட் வே. நான் பெருசா ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதை எய்ம் பண்ணு. சரியா? இல்லைங்க எனக்கு வந்து அவ்வளோ தூரம் பண்ண முடியாது, நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எஃபர்ட்டும் ஆவரேஜாக தான் போடுவேன் அப்படின்னா யூ கைஸ் கேன் ட்ரை ஃபார் சம்திங் லைக் டான்செட். சரியா? ஸோ டான்செட்டில் வந்து 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஒன்று எம்பிஏ, இன்னொன்று எம்சிஏ. சரி. ஸோ எந்த படிச்சினாலும் சரி. ரைட். ஆல்வேஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்டட் டு இன்சிஸ்ட் திஸ். ரைட். ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா எந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன்? நான் ஸ்கிரீன்ல எழுதுறது உங்களுக்கு தெரிய மாட்டேதாடா? வெரி குட், வெரி குட். சரியா? ஸோ என்ன படிக்கணுங்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லை. கொஞ்சம் முக்கியம்தான். பட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், வேர், எந்த காலேஜ்ல படிக்கிறோம்? அந்த காலேஜ் வந்து இட் ஹாஸ் டு பி வாட்? பிராண்ட். Before you becoming a brand, you have to be associated with lot of brands. சரியா? ராஜேஷ், நான் ஸ்கிரீன்ல எழுதுறது உனக்கு தெரிய மாட்டேதாடா? Guys, whatever I am writing in the screen, is it visible for you, all of you? Rajesh, can you exactly tell me what is the problem? மைக் ஆன் பண்ணி நீ சொன்னேன்னா கூட எனக்கு கொஞ்சம் புரியும்டா. ஏன்னா நான் யூசர் சைடும் ஒரு ஸ்கிரீன்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுல வந்து விசிபிள் ஆகுது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம். ஆடியோ வந்து வாய்ஸ் பிரேக்கிங் இருக்கா? சரி, 2 நிமிஷம்.
சொல்லுங்கடா, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அப்பப்ப சொல்லுங்க. அப்பதான் ரெக்டிஃபை பண்ண முடியும். சரியா? செக். ரிஷி, இப்போ எனக்கு விசிபிளா இருக்காடா? சாரி, இஸ் மை வாய்ஸ் கிளியர்? எஸ், நோ? அது என்னன்னு புரியலடா. லெட்டரா டிலே, ஒவ்வொரு எழுத்தா வருதா? நான் தான் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இந்த ஹையர் ஸ்டடீஸ் ரிலேட்டடா என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றேன். சரியா? ஸோ யாராவது டெக்னிக்கலி ஐ டோன்ட் நோ மச், கேட் மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிற, இல்ல டான்செட் எம்பிஏவா இருந்தாலும் சரி, எம்சிஏவா இருந்தாலும் சரி, நீ கொஞ்சம் சீரியஸா படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்லு. நான் உனக்கு வந்து நம்ம கிளாஸ் இல்லாம, இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இல்லாம தனியா உனக்கு ஒரு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்றேன். ரைட்? ஆர் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ், ஆர் தேவையான மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், இதெல்லாமே ரெகுலர் பேசிஸ்ல ஐ ஜஸ்ட் ட்ரை டு டூ இட். சரியா? So this is something which I can help you out of the classroom hours. Okay, fine. So second thing, we'll go to the second person. Second person என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம்பா. ஒரு நிமிஷம். நிறைய டேட்டா வந்து it is not showing up. சரி, okay. So do join an IT company which is better in IT sector. சரியா? ஸோ இது வந்து நார்மலா நடக்கிறதா. நீ ஐடி செக்டார்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் அ வெரி ஈஸி திங். தட் இஸ் அன் அச்சீவபிள் கோல் தான். சரியா? ஸோ ஐடி செக்டார்ல வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? மெயினா உனக்கு நான் ஆல்ரெடி எனக்கு சொன்ன மாதிரி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்,
விப்ரோ, பிடிஎஸ், இதுலலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சம்டைம்ஸ் ஹெக்ஸாவேர், ரைட், கேப் ஜெமினி, இந்த மாதிரி கம்பெனிஸ்ல கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சரியா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக உனக்கு வரும். ரைட்டு? ஸோ அதில் டிசிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வைஸ் ஒரு காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபோசிஸ்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் நல்லா டெஸ்ட் பண்ணுவாங்க. விப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி எல்லாமே ஓரளவு ஆவரேஜாக தான் எதிர்பார்ப்பாங்க. சரியா? ஸோ சிடிஎஸ் நாட் ப்ராப்ளம்ஸ் வச்சு. இப்போ இதுல வந்து உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ள போக ட்ரை பண்ணேன். சரியா? ஸோ இது எல்லாத்துக்குமே ட்ரைனிங் வந்து நம்ம கிளாஸஸ்லயே கொடுப்போம். சரியா? ஸோ யூ நீ நாட் வெரி மச் அபவுட் இட். ரைட்? ஆனா இது ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேன்னா, தட் இஸ் ஐடி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், ஜோஹோ மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேன்னா இதுக்கு நீ தனியா எஃபர்ட் போடணும். சரியா? இதுக்கு நான் 3 விஷயம் நான் படிக்க சொல்லியிருக்கேன் உனிய. ரைட்டா? ஸோ அதை நீயே செல்ஃபாக ஆர்வம் எடுத்து படிக்க ட்ரை பண்ணு. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ், ப்ளஸ் அதோட லாஜிக்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். சரியா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். மூணாவது இது 2 தியரிட்டிக்கல். இதை படிச்சதை ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். தேர் இஸ் சம்திங் கால்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இதை பற்றி தான் நான் ஆல்ரெடி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இது 3ம் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா ப்ராபப்ளி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல கூட உனக்கு வேலை கிடைக்கும். இதை வந்து நீ நல்லா படிச்சினா 3 monthsல ரெடி ஆயிடலாம். அஸ்யூமிங் உன்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அஸ்யூம் பண்றேன். சரியா? அப்படி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் உனக்கு அவ்வளோ சிறப்பா இல்லைன்னா அது கூட இங்கிலீஷையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு இங்கிலீஷ் மோசமா இருக்கு, கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ வந்து தனியா என்கிட்ட மெசேஜ் அனுப்பி கேளு. ரைட்? ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ சம் சஜஷன்ஸ் ஹவு டு டூ இட் ஆன் அ டெய்லி பேசிஸ். டெய்லி எப்படி உன்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுங்கிறதுக்கு ஒரு ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஆர் அதர்வைஸ் ஐ வில் சஜஸ்ட் யூ சம் பீப்புள் ஹூ கேன் ட்ரெயின் யூ இன் இம்ப்ரூவிங் யுவர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். சரியா? ஸோ அவங்க வந்து உனக்கு ஒரு கோச்சிங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் பேர் தெரியும். பட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் தே ஆர் சார்ஜிங். ப்ராபப்ளி லிட்டில் பிட் லெஸர் ஆன் த லெஸர் சைட். ரைட்? ஃப்ரீயா வந்து என்னென்ன பண்ணலாங்கிற சஜஷன் நான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா உனக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், இல்லை யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணினா வில் ஜஸ்ட் லுக் ஆன் தட். சரியா? ஓகே. எஸ், ஜோஹோ மாதிரி கம்பெனில செலக்ட் ஆகணும்னா ஜோஹோட மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் வேணா நான் உனக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும், செகண்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும், தேர்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும்னு. ஆனா இப்போ உங்கள்கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் காமிச்சாலும் நீ அதை எப்படி தெரியுமா பார்க்க ஆரம்பிப்ப? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதிடலாமா, இந்த கோடிங் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதிக்கலாம், ஸோ இவ்வளவுதானே படிச்சு பாஸ் பண்ணிடலாம். அப்படி கிடையாது. அவங்க வந்து படிச்சு பாஸ் பண்றதை விட உன்னோட மைண்ட் வந்து எப்படி யோசிக்குது அப்படிங்கறது தான் செக் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீ கொஞ்சம் நல்லா டீப்பா கற்று வச்சிருந்தேன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், I would like to work as a bank staff. Fine. ஸோ பேங்க்ல டிசைட் பண்ணிக்கடா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 போஸ்டிங் இருக்கு, பிஓ, கிளர்க். 2க்குமே எக்ஸாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஒரே சிலபஸ் தான், சேம் சிலபஸ். பிஓனா கொஞ்சம் எக்ஸாம் கஷ்டமா இருக்கும், மெயின் எக்ஸாம்ஸ். சரியா? பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சேம் சிலபஸ். ஓகே. ஸோ ப்ராபப்ளி அது ரிலேட்டடாக ஏதாவது கிளாஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுன்னா ஐ ஜஸ்ட் லெட் யூ நோ பீப்புள். ரைட்டு? ஸோ யார் யாரெல்லாம் பேங்க் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நான் வந்து அதுக்கு தனியாக ஏதாவது கிளாஸ்லாம் நடத்தினேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். காமனாக வந்து ஒரு 70% ஆஃப் தி சிலபஸ் இஸ் காமன் ஃபார் பேங்க் அண்ட் பிளேஸ்மெண்ட். சரியா? ஒரு 30% வித்தியாசமாக இருக்கும். ரைட்? நீ எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சினாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ பேங்க்னா பேங்க்ல இப்போ பிஓ கிளர்க்கு 2 எக்ஸாம் இருக்குன்னு சொன்னா அது மாதிரி என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு பார்க்கணும்.
சரியா? அப்புறம் ஒவ்வொரு எக்ஸாமோட பேட்டர்ன், மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும். ஓ இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் வருமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ தனியா யாரெல்லாம் பேங்க்குக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, சார் இந்த மாதிரி பேங்கோட மாடல் கொஸ்டின் பேப்பர் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ வில் ஷேர் சம் கொஸ்டின் பேப்பர் வித் யூ. சரியா? ஸோ கிளர்க்கோடதும் அனுப்புறேன், பிஓவோடதும் அனுப்புறேன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய வித்தியாசம் இருக்காது. மெயின் எக்ஸாம் போகும்போது டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் மாறுமே தவிர சிலபஸ் சேம் தான். சரியா? ஸோ இது ரிலேட்டடா யாராவது இஃப் யூ கைஸ் ஆர் வெரி வெரி சீரியஸ் அபவுட் இட், ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ சம் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார் யூ பீப்புள். சரி? Probably I just do it as a help for you people. Okay? Fine. So next is okay. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, I wanted to know the details of bank exam. What are the exams I want to write? What is the age limit for bank exam? After BCA, can you BCA degree? What? கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிகிரி லெசன் மேட்டர். ஒரு டிகிரி இருந்தா போதும். என்ன டிகிரி படிக்கிறாங்கன்னு முக்கியம் கிடையாது. ரைட்? என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம்னா பேங்கிங்ல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. சரியா? ஸோ டீடைல்ஸ் நான் உனக்கு சொல்றேன், தனியா எனக்கு மெசேஜ் அனுப்பு. ரைட்? ஸோ என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார்ல எஸ்பிஐ, அதுல நான் சொன்ன மாதிரி பிஓ கிளர்க்கு, அதே மாதிரி ஐபிபிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதுல தனியா வைப்பாங்க. எல்லாமே ஒரே சிலபஸ் தான், ஒரே கொஸ்டின் பேட்டர்ன் தான். ஆர்ஆர்பின்னு ஒன்று இருக்கு, ரீஜனல் ரூரல் பேங்க், தமிழ்நாடு கிராம வங்கின்னு சொல்லுவாங்க. இதுல மட்டும் இங்கிலீஷ் கிடையாது, லைட்டா பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். மற்றபடி கொஸ்டின்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்புறம் ஆர்பிஐ, ஆர்பிஐலையும் 2 போஸ்ட் இருக்கு. கிரேட் பி அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஏதோ இருக்கு. நாட் வெரி ஷுர் அபவுட் இட். ரைட்? So if you want model question paper, you guys ask me separately. Fine. So next person, I want to do MBA. So currently I am preparing for CAT exam. நல்ல விஷயம். ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்றேன்னா சொல்லு, நான் ஒரு சிலர் கூட எல்லாம் சேர்த்து விடுறேன். அவங்களும் கொஞ்சம் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். ரைட்? ப்ராபப்ளி யூ கைஸ் கேன் ஒர்க் ஆஸ் அ டீம் அண்ட் டூ சம்திங் ஆன் தட். சரியா? ஸோ ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ. Doubts in DILR, aptitude RC. Okay, fine. I'll definitely help you, not a problem. சரியா? But the problem is you have to be a little bit serious about what you are planning to do in your thing. Okay? So next person, doing work in IT field or any government jobs. Okay. இங்க பாரு, இப்படி 2 விஷயம் பண்ணும்போது உனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு ஃபோக்கஸ் இல்லாம போகும். ரெண்டுலையுமே அரைகுறையா தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் எதா இருந்தாலும் மல்டிபிள் விஷயத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ற அளவுக்கு திறமை இருக்கும். நான் சொல்றத வந்து யூ கைஸ் டேக் இட் ஆஸ் அ ஜெனரல் ரூல், தம்ப் ரூல். சரியா? அதாவது நீ வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாரு. இப்போ ஃபினான்சியலா ஃபேமிலிக்கு ஏதாவது காசு தேவைப்படுது, நீ சம்பாரிச்சுதான் ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினைச்சேன்னா கோ ஃபார் அன் ஐடி ஜாப். ஏதோ ஒரு வேலைக்கு போ, தப்பு இல்லை. சரியா? உனக்கு பேஷன்லாம் எதுன்னு தெரியல அப்படின்னா, ஒரு கிளியரான ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ஒரு ஐடி வேலைக்கு போ. சரியா? சைட் பை சைட் ஏர்ன் மணி. ஏன்னா இங்கதான் கொஞ்சம் காசு அதிகமா தருவாங்க. சரியா? அதனால சொல்றேன், நீ எந்த வேலைக்கு வேணா போகலாம். காசு கொஞ்சம் அதிகமா கொடுக்கக்கூடிய வேலைக்கு போனேன்னா உன் ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஃபினான்சியலா பெட்டரா மாறும். ஃபினான்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வில் கோ அப். ஸோ ஆஃப்டர் சம் டைம், ரைட், உனக்கு வந்து பேஷன் ஏதாவது இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடிந்தாலோ, சரியா, இல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேனாலோ சைட் பை சைட் வீக்கெண்டை மட்டும் நீ அதுக்கு வேண்டி ப்ரிப்பரேஷனுக்கு வச்சுக்கோ. டெய்லி கொஞ்சம் ஹேபிட் ஃபார்மேஷன் பண்ணு. டெய்லி ஹேபிட் ஃபார்மேஷன். மண்டே கிளாஸ் இருக்கு இல்லையா, யாராவது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. I'll just tell you some story about a few of the champions. சரியா? How a champion becomes a champion. Right? ஒரு நார்மல் மனுஷன்ல இருந்து அவன் எப்படி ஒரு சாம்பியனா மாறுறான், அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராபப்லி வில் டேக் இட் இன் த மண்டே செஷன். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு
நீ என்ன பண்ணலாம்னா இந்த சாட்டர்டே சண்டே டைம்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சு அப்படியே கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணும். ஐடி செக்டாருக்கு வேலைக்கு போயிட்டு நீ சாட்டர்டே சண்டே வந்து இந்த எக்ஸாமுக்குலாம் படிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியமே கிடையாது. சரியா? அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டி மோடுக்கு போயிடுவோம் அப்படியே. சரியா? வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சாட்டர்டே சண்டே ஆனா. ஒண்ணு வீட்டுக்கு காசு அனுப்புறவனா இருந்தா, ரொம்ப காசு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருந்தா 2 நாளும் சாட்டர்டே சண்டே படு தூங்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ டயர்டா இருக்குப்பா ஸ்ட்ரெஸ்பா அப்படின்னு சொல்லி. இன்னொரு சில கேரக்டர் என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு காசு அனுப்பாத கேரக்டர்ஸ் எல்லாம் தே வில் டூ த பார்ட்டி மேன். யோ அந்த ஒரு சிட்டி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போய் சம்பாரிச்ச காசை எப்படி தீக்கிறது, 5 நாள் சம்பாதிக்கிற காசை 2 நாள் எப்படி தீக்கிறது, ஸோ அப்படிங்கிற ஒரு சைக்கிள்குள்ள லாக் ஆயிடுவோம். ஸோ இவங்களை எல்லாத்தையும் தாண்டி நீ வந்து போய் உட்காந்து படிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. சரியா? ஸோ அதனால உனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, சரியா, ஆப்ஷன் இல்ல எனக்கு வீட்டுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணியே ஆகணும்னா உனக்கு வேற வழியே கிடையாது, இப்படிதான் பண்ணியே ஆகணும். ரைட், கஷ்டப்படணும் நீ கொஞ்ச நாளைக்கு அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும். அந்த வேலையில உனக்கு சாட்டர்டே சண்டே லீவா இருக்கும். ப்ராபப்ளி ஒரு 5 வருஷம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சரியா? இதே வந்து உங்க வீட்டுல நீ சம்பாரிச்சுதான் காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்ல அப்படின்னா, ரைட், ப்ரிப்பேர் நவ். ப்ரிப்பேர் நவ்னா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே சீரியஸா படிக்க ஆரம்பிச்சிரு. டோன்ட் கோ ஃபார் எனி ஹையர் ஸ்டடீஸ் ஆல் தட். ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்துரு. ஜாயின் அஸ் எ ஸ்லேவ். அடிமையா சேர்ந்துரு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தையிலேயே அந்த ராஜாவோட பசங்களை எல்லாம் வந்து குருகுலத்துல பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவங்க வெளியே வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல வந்து ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் சேர்ந்து யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஆல் தட். சரியா? இதெல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு சாம்பிள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் இருக்கேன், என்னை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த லாக்டவுன் பீரியட் ஃபுல்லா நிறைய நேரம் நீ ஃப்ரீயா தான் இருப்ப எனக்கு தெரிஞ்சு. சரியா? இப்பவே ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 2 months காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த 2 monthsே அக்ரெசிவா ப்ரிப்பேர் பண்ணு. என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாலுமே. சரியா? நிறைய நேரம் வந்து உன்னோட ப்ரிப்பரேஷன்ஸ்ல ஈடுபடுத்திக்கோ. நான் வந்து உனக்கு ஒரு 1 hour கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஒர்க் ஸ்கெடியூல ஒரு 1 hour உனக்காக ஸ்பேர் பண்றேன். ஸோ தட் இஸ் இட். பட் உனக்கு வந்து நிறைய நேரம் ஃப்ரீயா தானே இருக்கும். ப்ராபப்ளி நிறைய ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நான் மேக் பண்ணி தரேன். எங்கெங்கெல்லாம் ரிசோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்றேன். சரியா? ஸோ நீ வந்து உட்காந்து டெய்லி ஒரு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்றேன். சரியா? நீ சீக்கிரம் கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 14 to 16 hours ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். சரியா? ஸோ இந்த மாதிரி பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணினாதான் உனக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைனாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ வந்து ஒரு என்ன சொல்றது, அசாதாரணமான புத்திசாலியா இருக்கணும். யூ ஷுட் பி a different person. பார்த்தாலே எல்லாத்துக்கும் ஓயும் பயங்கர புத்திசாலிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாம கூட பாஸ் பண்ணலாம். ஒரு நண்பன் பட விஜய் ஃபீல் வரணும் மற்றவங்க எல்லாத்துக்குமே. சரியா? ஸோ ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல. அது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய விஷயம். நான் எல்லாத்தையும் என்ன மாதிரி தான் நினைக்கிறேன். நார்மலா எல்லாம் இருப்பீங்க. நார்மலா என்ன மாதிரி இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க பண்ணணும். சரியா? ஸோ டெய்லி ஒரு 12 மணி நேரத்துல இருந்து ஒரு 15 மணி நேரம் வந்து எஃபர்ட் போட்டீங்கன்னா தான் ஒரு வருஷமோ 2 வருஷத்துலயோ இந்த பேங்க் எக்ஸாம்ஸோ இல்ல எந்த ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் அடிக்கலாம். சரியா? ஸோ தட் இஸ் த சினாரியோ நவ். நீ வந்து காம்படிஷன் இம்ப்ரூவ் ஆக உன்னோட கம்பிட்டன்சி லெவலுமே அதிகப்படுத்தணும். அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். சரியா? ஸோ திங்க் அபவுட் தோஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் I want to know about interviews, bank exam questions and related to our field. அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா, we can do no problem. சரியா? Software engineering, I think we have discussed software engineer. Okay, something very broad. My plan is to be placed in IT company because that is my passion. Nice, very good. யார் நீ இது எழுதியிருந்தீங்கனாலும் நான் சொன்ன அந்த ப்ராடக்ட் பேஸ்டு ரூட்ல போக ட்ரை பண்ணுடா. ஸோ தட் இஸ் சம்திங் இஸ் அட்வைசபிள். நான் முடிஞ்ச ஒரு குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். அந்த குரூப்ல எப்பவாவது உனக்கு கிளாஸ் எல்லாம் நடக்கும். சரியா?
இந்த கிளாஸ்லாம் நடக்கும்போது கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராபப்ளி யூ கைஸ் கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட் கிளாஸ். சரியா? ஓகே. இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ் அபவுட் ஐடி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அந்த மாதிரி. சரியா? நிறைய எழுதியிருக்கு இந்த இடத்துல. I want my passion to come true. I don't know what to do to develop myself. Before few days, I have decided to develop my communication. So I used to speak in English to myself and my friends. So I request you to guide me to achieve my goal. Thank you. Very good. சரி. ஸோ இங்கிலீஷ் நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கடா. ரைட். மற்றபடி ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறது ஈஸி. சரியா? இந்த கம்பெனி தான் வேணும், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் வேணும், நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இட் இஸ் கோயிங் டு டேக் 6 months ஆஃப் சீரியஸ் ஹார்ட் ஒர்க் ஃப்ரம் யூ. சரியா? கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னா நீ வந்து ஒரு 2 to 3 years ஆகும் இந்த கம்பிட்டன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேஜில். உன்னோட புத்திசாலித்தனம் அதிகமாக இருந்தால் அது கம்மியாகும், இன்னும் கொஞ்சம் 1 to 2 yearsலேயே கூட அச்சீவ் பண்ணலாம். நான் நார்மலாக சொல்கிறேன். சரியா? ஐடி கம்பெனினா 6 மாதம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா போதும். ஐடி கம்பெனியில் நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி சொல்கிறேன். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா 3 மாசத்துலயே நம்ம அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, உன்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஐடி செக்டார். ஒரு சில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் மட்டும் கம்யூனிகேஷனை பத்தி கவலைப்பட மாட்டான். நீ ஊமையா இருந்தாலும் அவன் எடுத்துக்குவான். பிகாஸ் கிளைண்ட் கம்யூனிகேஷன் பெருசா இருக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ், 90% ஆஃப் த ஐடி கம்பெனிஸ், கம்யூனிகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் உனக்கு. சரியா? ஸோ ஐடி போகணும்னு நினைச்சினாலே அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோ. அதை இம்ப்ரூவ் பண்றதுமே ஈஸி தான்டா, ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சரியா? கிராஜுவலா பண்ணிக்கலாம். பட் அதை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மனநிலை உனக்கு வேணும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், காட் பிளேஸ்மெண்ட் இன் ஐடி கம்பெனி. அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கேன் யூ ஷேர் மீ சம் டிப்ஸ் தட் வேர் ஐ நீடட் டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்? ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன். ப்ராபப்ளி நீ ரொம்ப சீரியஸாக இருந்தால் நீ எனக்கு தனியாக மெசேஜ் அனுப்பு, நான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். சரியா? இந்த குரூப்லேயே எப்போ ரெகுலராலாம் கிளாஸ் இருக்காது, எப்போது கிளாஸ் இருக்கும். பட் 1-2 கிளாஸாக இருந்தாலும் பயங்கர சூப்பராக நடத்துவாங்க. ரைட்? ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீ கிளாஸ் தான் அதெல்லாம். யூ நீட் நாட் பே எனிதிங் இனிஷியலி. ஓகே. காட் பிளேஸ்மெண்ட் இன் ஐடி கம்பெனி. ஓகே. UPSC, to serve people and give my family a respectable position in the society, or to get into a decent paid job at the same time. Job cannot satisfy me. No one has bought a Bugatti. We are working 9 to 5. I prefer building my own business and I am ready to get my hands dirty. Super. You can even become rich by keeping your hands clean also. சரியா? You need not always I mean you are ready to work as a garage. I understand that point. சரியா? ஸ்டார்ட் அப் மாதிரி நான் ஓன் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கேன். சரி, உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நீ சூஸ் பண்ணிருக்க ஒண்ணு வெள்ளை குதிரை, இன்னொன்னு கருப்பு குதிரை. சரியா? ஒரு காலம் வந்து வெள்ளை குதிரையிலையும் இன்னொரு காலம் கருப்பு குதிரையிலையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுங்கிறது வந்து இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ டெல்? ஏன்னா அது ஒரு மாதிரி ஒன்று இழுத்துட்டு போகும், இது ஒரு மாதிரி ஒன்று இழுத்துட்டு போகும். சரி, யூபிஎஸ்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் யூபிஎஸ்சி வெரி கிளியர்லி. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்வீஸ். அது ஒரு வேலை கிடையாது. யூபிஎஸ்சிக்குள்ள போயிட்டேன்னா நீ நாட்டுக்கு சேவை செய்யற மாதிரி, நீ மதர் தெரேசா மாதிரி. சரியா? ஸோ காசு சம்பாதிக்கிறது உன்னோட குறிக்கோளா இருக்கக்கூடாது. நேர்மையான வழியில யூபிஎஸ்சியில காசு சம்பாதிக்க முடியாது. சரியா? அதுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கணும். தட் இஸ் சம்திங். ரைட்? செகண்ட் திங், நீ நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ப்ராபபிளி நீ ஒரு வேலைக்கு போயிட்டு, அதுவும் நிறைய காசு சம்பாதிக்கிற மாதிரி வேலைக்கு போயிட்டு ஐடி செக்டார்லயோ இல்ல கேட் மாதிரி எக்ஸாம்ல உள்ள போயிட்டு பண்றது கொஞ்சம் ஈஸி வே. ரைட்? ஷூரா நம்ம காசு அடிக்கலாம் அதுல. சரியா? ஆனா மத்த நிறைய வழிகளும் இருக்கு. ஏதோ ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீ கொஞ்ச நாள் அந்த பிசினஸை எடுத்து ரன் பண்ணும்போது உனக்கு வந்து அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். நீயா ஒரு பிசினஸை எடுத்து ஸ்டார்டிங்ல இருந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு 40 வயசுல அந்த பிசினஸ் ஓனரா மாறலாம். உனக்கு அந்த காசு ஒரு ஃப்ளோலாம் கிடைக்கும். 30 years to 40 years ஆகும். சரியா?
அதுவுமே நடக்குமா நடக்காதாங்கிறது டவுட் தான். கடைசி வரைக்கும் நீ அந்த கம்பெனிலயோ இல்ல ஒரு கடையிலயோ வேலைக்கே கூட இருக்கலாம். ஆனா இந்த ஐடி செக்டாருக்குள்ள போயிட்டு நிறைய நல்லா க்ரோ ஆகக்கூடிய டெக்னாலஜிஸ்ல நல்லா கத்துக்கிட்டு மைண்ட் செட் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கணும்டா இந்த விஷயத்துக்கு, காசு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு. சரியா? ஸோ சுத்தி முத்தி என்ன ப்ராப்ளம் இருக்கு மக்கள் கூட பேசிட்டு இட் இஸ் அ வெரி வாட் ப்ராட் ஏரியா. நிறைய விஷயத்துல வந்து நீ கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து உன்னால இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? காசு நிறைய சம்பாதிக்க முடியும். சொல்ற விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. பீப்புள் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஐ ஈவன் ரைட் இட். ஓகே. Anybody want to really earn lot of money? I have done little bit of research in that. சரியா? நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உனக்கு கண்டிப்பா வேணும். நிறைய கான்டாக்ட் இருக்கணும். ஆர் பீப்புள் ஸ்கில்ஸ் ஹேஸ் டு பி தேர். சரியா? அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். சரி, ஆர் திங்கிங் ஹேஸ் டு பி phenomenal. ஆட்டிடியூட் ப்ராப்ளமா நீ வேற மாதிரி சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ தட் ஹேஸ் டு பி தேர். ரைட்? ஆர் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ். அப்புறம் ரைட், யூ ஷுட் ஹாவ் அண்ட் eagle eye ஃபார் ப்ராப்ளம்ஸ். உன்னை சுத்தி எங்க ப்ராப்ளம் இருக்கு நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணா காசு வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தா நிறைய காசு சம்பாதிக்கலாம். சரியா? ஐடி யூபிஎஸ்சிக்கு போனேன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவ, ஆனா காசு கிடைக்காது. அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி தான் கிடைக்கும். நீ ஓன் பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப், ஆண்டர்பிரினர்ஷிப் அதெல்லாம் சூஸ் பண்ணினா ரைட், ப்ராப்ளம் சால்விங் பிளஸ் ரைட் அந்த ப்ராப்ளம் சால்விங் உண்டான காசு உனக்கு கிடைக்கும். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் தேர். சேஃப் ஜோன் ஆர் சேஃப் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியில் ரைட் ஐடி செக்டார் உள்ள போனீங்கன்னா ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சதுன்னா ரைட் ப்ராபப்ளி 30 to 35 years ரைட், அதுல உங்ககிட்ட ஒரு 2 to 3 crores இருக்கும் காசு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சதுன்னா இவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்கலாம். நீ கரெக்டா சேர்த்து வச்சனா ரைட், பிளஸ் உனக்கு ஒரு லோன் கிடைக்கும், சின்ன ஒரு லோன். ஸோ ஒரு 10 crores லோன் எடுக்க முடியும் அந்த டைம்ல. அப்போ நீ வந்து யூ கேன் ப்ராபப்ளி ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். இது கண்டிப்பா நடக்கும். இதே கேட் எக்ஸாம் மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் போனீங்கன்னா 30 வயசுலயே உங்ககிட்ட இவ்வளவு காசு இருக்கும் கன்ஃபார்மா. சரியா? பெரஸ் அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ஆர் ஒர்க் பை தி சைட். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப சேஃப் ட்ராக். நிறைய ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ட்ராக் தான் எடுப்பாங்க. சரியா? நீ இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ அந்த கார்மெண்ட்லயே போய் ஒரு கடையிலேயே போய் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணலாம். ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப நாள் அதுல ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் ரைட் எஃபர்ட் போட்டு, ஆர் எஃபர்ட்னு சொல்லக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க். அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க் போட்டு முன்னேற ட்ரை பண்ணணும். சரி, நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா அதுலயும் வரலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சிலருக்கு குயிக்கா நடக்கும், பலருக்கு ரொம்ப ரொம்ப லேட்டா நடக்கும், இன்னுமே பலருக்கு நடக்காமே போயிருக்கு. ஸோ அதெல்லாமே இருக்கு. சரியா? ஸோ நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி நீ காசு சம்பாதிக்கிறது, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வந்து இட் இஸ் அட்வைசபிள். காம்பினேஷன் ஆஃப் நாலேஜ், அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இன் ப்ராப்ளம் சால்விங் பிளஸ் people skills, right? That will give you a lot of money is what I feel. My personal opinion for all you people who wanted to earn a lot of money. சரியா? Okay. Getting job is a fundamental process of understanding the structure of function of an organization. Again, ask you action your hands and getting into a good institute for higher studies for good job. Okay. So எனக்கு தெரிஞ்சு நீ எழுதியிருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய தாட்ஸ் உன்னோட மைண்டுக்குள்ள ஓடுதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ நீ என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு டாக் வித் யுவர் ஓன் செல்ஃப். அது பேர் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன்லாம் பண்ணிட்டு உன்னோட கோல்ஸ் எல்லாம் தனித்தனியா ஒரு பெரிய பேப்பர் A3 பேப்பர்லயோ இல்ல ஒரு 2 A4 பேப்பர்லயோ தனித்தனியா ஒரு டயக்ராம் மாதிரி போடு. என்னென்ன விஷயங்கள்லாம் உன்னோட மைண்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறது எழுது. அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணு, எது உனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ 1 by 1 தான் நம்மளால போக முடியும். ரைட்? ஸோ இட் இஸ் சம்திங் லைக் I
see my அதாவது என்னையே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது எல்லாமே. Probably I can help you. We can talk about it sometimes later. சரியா? In detail over a call. Fine. IT related job. Okay, I think we have spoken about it. No. Nice. Interested to join ITs and earn more money. Very good. After completing BCA, which one is better, MCA or MBA or where? Say about top technologies in IT field. சரி, okay. Top technologies in IT field தான் இன்னைக்கு வந்து AI ML அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கோயிங் இன் பீக், பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. சரியா? இனி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் டீப்பாக நிறைய வருவாங்க. டீப் லேர்னிங் அப்படின்லாம் சொல்றாங்க. ரைட்டு. அந்த டெக்னாலஜி, பிளாக் செயின் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, அதெல்லாமே கொஞ்சம் நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிசிஏ நான் எம்சிஏ பண்ணணுமா எம்பிஏ பண்ணணுமா எங்க பண்ணணும்லாம் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீ நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பட் கேட் இது எழுது. ரைட்டா? நீ சுமாராக தான் படிப்பேன்னா டான்செட்டுக்கு சீரியஸாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணு. தட் இஸ் பெட்டர். டான்செட்டுக்கு சீரியஸாக படி, எம்சிஏ படி. நீ ஐடி தான் போகணும்னு ஆசைப்படுற, அப்புறம் நீ எம்பிஏ போகிறது வந்து, எம்பிஏங்கிறது வந்து நல்ல காலேஜில் படிச்சீங்கன்னா உனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு. எம்சிஏங்கிறது சுமாரான காலேஜில் படிச்சினாலுமே அந்த டிகிரி இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி, அதனால வந்து நீ சுமாரான காலேஜில் படிச்சுட்டு நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணினா கூட வாய்ப்புகள் இருக்கு. சரி, நீயும் வேலை செய்ய மாட்ட, காலேஜும் சுமார் தான் அப்படின்னு நினைச்சேன்னா நீ எதுவுமே படிக்காமே இருக்கலாம். சரியா? ஸோ தட் இஸ் மை பர்சனல் சஜஷன். நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவேன் அப்படின்னா பட் டான்செட் எக்ஸாமுக்கே அந்த ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு நல்ல காலேஜில் எம்சிஏ பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ தட் இஸ் மை அட்வைஸ். எம்பிஏவா எம்சிஏவான்னு உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, ரைட், எது வேணாலும் படிச்சுக்குவேன், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கோ ஃபார் கம்ப்யூட்டர்ஸ். எம்பிஏ தாங்க, மேனேஜ்மெண்ட் தான், கேட் மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமா இருந்தீங்கன்னா மட்டும் எம்பிஏ சூஸ் பண்ணு. சரி? ஓகே. ஸோ ஐடி ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் இட். எஸ் சார், ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. Work at software based companies, guidance. Okay. Blank to join IT field or government job. Right. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐடியா கவர்மெண்ட்டாங்கிறத கொஞ்சம் கிளியரா கெயின் பண்ணிக்கோ. சரியா? ஸோ கெயின் பண்ணிட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு யூ கைஸ் கம் டு மீ. ஓகே. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன் வந்து எல்லாத்தோட இதையும் படிச்சு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் காமாட்சி மைக் மட்டும் மியூட் பண்ணுமா? ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி சிந்தனையில தான் இருப்பார், பெரிய வித்தியாசம் இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதான் சொல்லிட்டு இருக்கு. சரியா? ஓகே. ஹெல்ப் டு அட்டெண்ட் சம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். என்ன எக்ஸாம் அப்படிங்கிறது சொல்லு. ப்ராபப்ளி வி கேன் டிஸ்கஸ் அபவுட் இட். கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அந்த வீடியோ வேணா நான் உனக்கு ஷேர் பண்றேன். சரி? யாருக்கு வேணுமோ தனியா அந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கேளு. ஓகேவா? ரயில்வே ஆர் பேங்க் ஜாப். ரயில்வே வேற மாதிரி இருக்கும்டா, பேங்க் வேற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவா வந்து ரயில்வேவா பேங்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு. உனக்கு டிசைட் பண்ண தெரியல அப்படின்னா ப்ராபப்ளி நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? விச் சப்ஜெக்ட் இஸ் ஸ்ட்ராங்? ஓ ஃபைன், புரியுது என்ன கேட்குறேன்னு. பேங்குக்கு இருக்கக்கூடிய சிலபஸும் ரயில்வேக்கு இருக்கக்கூடிய சிலபஸும் 50% காமன். நம்ம எக்ஸாம்ஸ்லேயே இப்போ ரயில்வேக்கு படிக்கிறதுக்கு உண்டான 50% ஆஃப் த சிலபஸ் நம்ம கிளாஸ்லேயே கவர் பண்ணிடுவோம். சரியா? டெய்லி வந்து 1 hour பார்க்குறோம் இல்லையா? ஆனால் இது நல்லா படிக்கணும் நீ ஒன்று. இன்னொரு 50% வந்து ஜென்ரலாக நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். சரி? அதெல்லாமே அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் நான். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு. சரியா? ஓகே. Interested in Zoho and ready to work in service. See, Zoho company பொறுத்த வரைக்கும் you have to be passionate about what programming. இங்க யாராவது வந்து கேமிங் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காப்பா? பப்ஜி விளையாடுறதெல்லாம் பிடிக்குமா? பயங்கர சூப்பரா நான் எப்ப பார்த்தாலும் வந்து அந்த கேம்ல தான் இருப்பேன் மோஸ்ட்லி, கிளாஸஸ் எல்லாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம். இஃப் யூ ஆர் ரியலி பேஷனேட் அபவுட் சம்திங், யூ கைஸ் டைப் தட் இன் த chat பாக்ஸ். எந்த விஷயத்த வந்து which thing you are highly passionate about? பப்ஜினா பப்ஜின்னு டைப் பண்ணு. சரியா?
இல்லை வேற ஏதாவது இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் சம்திங் எல்ஸ் ரைட் யூ கைஸ் கேன் டெல் மீ. ஓகே, சரி. இப்போ நான் எதுக்காக இது கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேம் விளையாடக்கூடிய ஒரு கேரக்டரோ இல்லை வந்து ஒரு சீரீஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், இல்லை ஒரு இடத்துக்கு போறான், எக்ஸ்ப்ளோர் பண்றான், whatever ரைட். ஆன்லைன் ஓகே ஃபைன். ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், சரியா? ஸோ ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வித்தியாசமா இருப்பாங்க. சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட போக மாட்டாங்க, விளையாண்டே இருப்பாங்க, வீட்டுல நிறைய திட்டு வாங்குவாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் அந்த போனை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேடா அப்படிம்பாங்க. ரைட், உனக்கு வேற வேலை என்ன திட்டினாலும் சரி, நாம வந்து ஃபோக்கஸ்டா அந்த கேமை மட்டும் விளாண்டுட்டு இருப்போம். ரைட், பெட்டர் ஹெட்செட் மாட்டிக்கிட்டா அவங்க பேசுறதும் கேட்காது, சரியா? ஸோ whatever ரைட், அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகி பண்ணும்போது நமக்கு டைம் போறதே தெரியாது. மத்தவங்க வந்து நம்மளை இந்த உலகத்துக்கு இழுக்கணும், சரியா? அதுல அப்படியே ஊறி போய் வேற மாதிரி மாறிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் போட்டேன்னா தான் ஜோஹோல எல்லாம் பிளேஸ் ஆக முடியும், சரியா? ஸோ ஜோஹோல ப்ரோக்ராம் அதாவது செலக்ட் ஆகணும்னா ப்ரோக்ராமிங் ஹேஸ் டு பி யுவர் லவ் ஆஃப் லைஃப், சரியா? ஸோ உனக்கு வந்து ப்ரோக்ராமிங் பிடிக்கிற அளவுக்கு வேற எதுவும் பிடிக்கக்கூடாது. அந்த ரேஞ்சுக்கு வந்து நீ ப்ரோக்ராம்லயே ஊறிட்டு இருக்கும், சரியா? அப்படி இருந்தேன்னா ஜோஹோல பிளேஸ் ஆகிறதுலாம் கொஞ்சம் ஈஸி தான், சரியா? இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ் நாட் அ ப்ராப்ளம், வி வில் ஹெல்ப் யூ. மாடல் கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, சரியா? சூப்பரா. ஓகே, இன்டர்வியூ இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ரைட், உனக்கு வந்து விஷயம் தெரியும்னா இன்டர்வியூ வந்து போய் அசால்ட்டா அடிச்சுட்டு வரலாம். விஷயம் தெரியலன்னா தான் இன்டர்வியூல போய் என்ன பேசுறது அப்படிங்கிற ஒரு டவுட் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும், சரியா? ஓகே, next, interested in IT fields and I'm wishing to move on it through placements. From today's session we were teached about the product based companies and I got an idea that why I can't be tried it too like that. So looking forward for both the fields. Good. So I think I've answered enough for this question, right? If you want any specific help you guys can ask me. Want to know more about the difference between product and service based companies? Yes, we can discuss, not a problem at all. Sure, yeah. டீச்சிங் ஆசம், சரியா? ஸோ டீச்சிங் நீ தனியாக லைனில் வாப்பா, சரியா? என்ன டீச் பண்ண போற, என்ன டீச் பண்ணால் வந்து உனக்கு வாட் சேலரிலாம் அதிகமாக கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? ஹவு டு இம்ப்ரூவ் டீச்சிங் ஸ்கில் அண்ட் யூஜி டிபார்ட்மெண்ட் நோ நாட் அட் ஆல். இந்த யூஜி டிபார்ட்மெண்ட் பிசிஏ வந்து இட் இஸ் இனஃப் ஃபார் யூ டு டீச், பட் உலகம் ஒத்துக்காது, சரியா? நீங்க வந்து இந்த பிசிஏ வச்சு ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு போனீங்கன்னா 4000 ரூபாய் சம்பளம் தான் கிடைக்கும், சரியா? நான் நம்ம ஊர் சினாரியோ வச்சு சொல்றேன், பொள்ளாச்சி சினாரியோ வச்சு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இட் இஸ் நாட் தட் இட்ஸ் அ பேட் டிகிரி ஆல் தட், ரைட்? இது கூட வந்து ஸ்டாண்டர்டா பிஎட் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கப்பா, சரியா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, டெட்லாம் ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸ்கூல்ல டீச் பண்ணணும்னா, நீ காலேஜ்ல டீச் பண்ணணும்னா மேலே படிக்கணும், பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ முடிக்கணும், ரைட்? ஆர் எம்ஃபில் எம்எஸ்சி அந்த மாதிரி போகணும், பிஹெச்டி. பட் அதை விட ஈஸியான சில வழிகள்லாம் இருக்கு. இதை வந்து நீ தனியா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு, சரியா? ஸோ சார் இந்த மாதிரி நான் தான் டீச்சிங் அப்படின்னு சொன்னேன்னா ப்ராப்ளம் ஐ ஜஸ்ட் கிவ் யூ சம் ஐடியாஸ், சரியா? ஹையர் ஸ்டடீஸ் ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஸ்டடிங் எம்சிஏ வாட் ஐ கேன் டூ ப்ரிப்பேர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நிம்செட்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி ரிசர்ச் பண்ணுப்பா எம்சிஏ படிக்கிறதுக்கு. அப்புறம் டான்செட் எம்சிஏக்கு நல்லா கொஞ்சம் சீரியஸா படி, தட் இஸ் அட்வைசபிள். ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். ஓகே, விப்ரோ, சிடிஎஸ், டிசிஎஸ், எனிஒன் ஐடி கம்பெனி, அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம், டோன்ட் வெரி, ரைட்? அதெல்லாம் செலக்ட் ஆகிக்கலாம். கொடுக்குற டாஸ்க் மட்டும் கொஞ்சம் சின்சியராக பண்ண போதும், சரியா? இங்கிலீஷ் நல்லா பேச தெரியணும், ப்ளஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உனக்கு நல்லா சால்வ் பண்ண தெரியணும், தட்ஸ் ஆல். ஐடி ஜாப்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஜாப்? ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஐடி கவர்மெண்ட் ஜாப். எந்த ஜாப் கம்ஃபர்ட்டாக இருக்கும் சார்? சூப்பரு. கம்ஃபர்ட்டானா என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு புரியல. வேலையே செய்யாம காசு வரணும்னு எதிர்பார்க்குறியா? ரைட். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் மோர் மணி, ஒன்லி 20,000 ஆர் 25,000, சரியா? ஓகே,
ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் கிளரிக்கல் கேட்டகரி ஜாப்ஸை ட்ரை பண்ணு. சரியா, வேலையும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துக்கலாம். சரியா, ஸோ ஒரு 30,000 சேலரி எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஆனால் உள்ளே போகிறதா கஷ்டம். சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரியா, ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு 2 to 3 years நீ சுமாரான ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அச்சீவ் பண்ணலாம். நீ நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 1 to 2 yearsலேயே அதை அச்சீவ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ஐடி கம்பெனியில் அந்த மாதிரிலாம் இருக்காது. சரியா, நீ நிறைய வேலை செஞ்சுதான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ உன்னை பெண்டு நிமித்துவானுங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவானுங்க. நீ நல்லா புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி போனேன்னா அந்த பெண்டு நிமித்துறதுக்கு உண்டான சேலரி அதிகமாக கிடைக்கும். இல்லாட்டி கம்மி சேலரியில் நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீ எதிர்பார்க்குற மாதிரி கம்ஃபர்ட்டாக 20-25,000 போதும்னு நினைச்சேன்னா ஒரு பேங்க்ல கிளரிக்கல் வேலை ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி நிறைய கிளரிக்கல் ஜாப்ஸ் இருக்கு கவர்மெண்ட் செக்டார்ல, அது ட்ரை பண்ணினா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரியா, ஜாலியாக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும். ஹார்ட் ஒர்க் டு எனி ஒர்க் இன் கம்பெனி. இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கடா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஹார்ட் ஒர்க் டு எனி ஒர்க் இன் கம்பெனி. சரியா, பரவாயில்ல, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், நானே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். இது ஹார்ட் ஒர்க் டு எனி ஒர்க். ஐ எம் ரெடி டு ஒர்க் ஹார்ட் டு கெட் எனி ஒர்க் இன் அ கம்பெனி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி இதை வந்து உன்னோட என்ன சொல்றது, லேக் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் தான் காமிக்குது. பட் இருந்தாலும் நீ எழுதியிருக்கிறதுலாம் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்றது, ஃபினான்ஷியலி நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், நான் எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் அ வெரி குட் ஆட்டிடியூட். பட் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு. தட் இஸ் மை பர்சனல் சஜஷன். எதுக்காக இருந்தாலும் அது தேவைப்படும். நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணும்னாலும் சரி, இதுக்கும் தேவைப்படும். சரியா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா இங்கிலீஷ் இல்லாமே எப்படி சில வேலைகள்லாம் கொஞ்சம் வேலைகள் தான் இருக்கு, ஆனால் அது ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கு. ரைட், அதையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, பிளேஸ் இன் எம்என்சி கம்பெனி, கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் அவர் இன்டர்வியூ, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் மேன். சரியா, பண்ணிக்கலாம். I want to do MBA, like to manage a company. Apart from passion, I want to know everything about other works. Yeah. Yes, I need MBA, top colleges around Coimbatore near CB, entrance exam, aptitude questions, succeed in that exam. சரிடா, இது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ ப்ராபப்ளி யாரெல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்களோ, MBA படிக்கிறீங்களோ, அவங்களாம் தனியாக சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் இட். ஒரு 1 or 2 weeksல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன். சரியா, IT field job. Okay, I wish to study PG. Lot of confusion, where to study PG, attend the placement, will continue my higher studies, which course will be better to take. Okay, புரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுலேயே உனக்கு ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி என்னை கேளு. சரியா, ஸோ பிஜி பிளாங்காக இருந்தீங்கன்னா MCA சூஸ் பண்ணு. ரைட்டு, பிளேஸ்மெண்ட் சும்மா அட்டன் பண்ணு, ஜாலிக்காக அட்டன் பண்ணு. பட் சீரியஸாக டான்செட் MCAக்கு வேண்டி ப்ரிப்பேர் பண்ணு. சரியா, வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோ. சரியா, நீ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வேணாம் ஜாமி, கல்யாணத்தை பண்ணிட்டு அமைதியாயிரு அப்படின்னு சொன்னாங்க, நீயும் சரிங்க மம்மி சரிங்க டேடின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். ரைட், ஸோ இதெல்லாம் நம்ம எஃபர்ட் போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. பிளேஸ்மெண்ட் ஆர் ஜாப் இன் பேங்க். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆம்பிகுவஸ், டபுள் மைண்டட், ஏதோ ஒன்று டிசைட் பண்ணு. இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணது என்னென்னலாம் பண்ணலாங்கிறது ப்ராப்ளி நான் நெக்ஸ்ட் வீக்ல ஏதோ ஒரு கிளாஸ்ல கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். நிறைய பேருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரியா, ஹையர் ஸ்டடீஸ் எஸ். ஓகே, கவர்மெண்ட் ஜாப்ஸ் நோ. I have planned to prepare for civil service examination and also TNPSC exams. If selected campus interview, I'll join job and prepare. Very good, very good. Shortcut because I'm weak in mathematics. Not a problem at all. நீ எதிர்பார்க்கிற அந்த சிவில் சர்வீஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் மேக்ஸ் பெருசா தேவையில்லை. நம்ம கிளாஸை மட்டும் நீ நல்லா கவனிச்சினா போதும். நீ தனியா மேக்ஸ் படிக்க தேவையில்லை. யூபிஎஸ்சிக்கு ஆகட்டும் சரி, டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் சரி. சரியா, சூப்பர். blank business no. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஏதாவது வீட்டில் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா அதை எடுத்து பண்ணுறது இட் இஸ் லாட் சேஃபர் தேன் கோயிங் ஃபார் எனி ஐடி ஜாப். பட்
லிவிங் எ வெரி டிஃபிகல்ட் லைஃப். நல்ல பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னா அந்த பிசினஸே கஷ்டம் தான் அப்படிங்கிறப்போ ரைட் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். சரி, ஜாப் நோ, டு ஜாயின் வித் அ குட் ஜாப். ஓகே, அந்த குட் ஜாப் என்னங்கிறது நீயே டிஃபைன் பண்ணிக்கடா. எதை வந்து ஒரு ஜாப் குட் ஜாப், எதனால அது குட் ஜாப் நம்ம கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. சரியா? ஸோ ஐ டெல் யூ லேட்டர். சூப்பர். டூயிங் MBA அண்ட் ஏர்னிங் அ குட் salary. சரியா? I need some instruction for my higher studies. I think I've given some enough instructions. அதையும் தாண்டி ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கேளுடா. சரியா? நான் என்னடா இது நான் புரியல. சரி, ஓகே. கவர்மெண்ட் ஜாப். ஓகே, ஃபைன். இஃப் ஐ வாண்ட் ஐ வில். சூப்பர். நானே வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா, ஹிஞ்ச் டெவலப்மெண்ட் மாதிரி நீ எழுதுனதை வச்சு. நான் இஃப் ஐ வாண்ட் ஐ வில், எனக்கு தேவைப்பட்டா நான் சொல்றேன். சரி, ஸோ நான் அப்படின்னா ஐ திங்க் நோ கூட இருக்கலாம், டைப்போவா இருக்கலாம். சரியா? ஸோ கவர்மெண்ட் ஜாப். நான் பேரே கூட காமிச்சிருவேன். சரியா? இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்பான்ஸுக்கு வேண்டிதான். சரி, ஐ டு நாட் வாண்ட் டு எம்பாரஸ் பீப்புள் பிட்வீன் அமாங் த அதர் பீப்புள். சரியா? ஒரு சிலர் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டான். ரைட், ப்ராபப்ளி ஐயோ அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்குவானுங்க. அதனால ஐம் நாட் டெல்லிங் த நேம்ஸ். சரியா? கவர்மெண்ட் ஜாப் எஸ். டு பி பிளேஸ்ட் ப்ராபப்ளி நோ. ஓகே, ஆசம். போஸ்ட் கிராஜுவேஷன் not now. சரி. should work in an IT company, good position. Okay. What is the percentage of mark expected by the company they'll select for in toppers or overall percentage? 60% மேல இருந்தா போதும்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய பேரோட யூஜி பர்சன்டேஜ் 60 இல்லையடா. கொஞ்சம் 60 மட்டும் தாண்டி வை. ஒரு சில கம்பெனி 60 இல்லைன்னா கூட எடுத்துக்குவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ண மாட்டாங்க ஒரு சில கம்பெனி தான். ஆனால் நிறைய கம்பெனி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் சீரியஸாக பார்ப்பாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு இட் shouldn't be much problem if you get 60. நியூஸ் ஆங்கர். நியூஸ் ஆங்கர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்ப்ளீட்டா வித்தியாசமான ப்ரொஃபைலா இருக்கு. வீட்டில் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீ ப்ராபப்ளி யூ கேன் ஸ்டார்ட் வித் சம் ரேடியோஸ். ரைட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அது சும்மா லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராபப்ளி தட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம். ரைட், ஐ டோன்ட் நோ ஹவு சீரியஸ் யூ ஆர் அபவுட் இட். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ் அபவுட் இட் ப்ளீஸ் லெட் மீ நோ. எனக்கு தெரிஞ்ச இந்த ரேடியோஸ் அந்த மாதிரி யாராவது டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி உனக்கு ஒரு கனெக்ட் மட்டும் வாங்கி தரேன். சரி, யூ கைஸ் கேன் டாக் வித் தெம் அண்ட் see how it works. சரியா? எனி ஐடி ஜாப். சார், எனி கவர்மெண்ட் எக்ஸாம் schedule is updated சார், we may try to crack that, give your mail ID and phone number. சரியா? ஸோ அனுப்புறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் நம்பர் தான் வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்கேடா. ரைட்டா? அது நான் தான்டா, நான் தான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்டு இருக்கேன், லிங்க் போட்டுட்டு இருக்கேன். சரியா? ஸோ தட் இஸ் மை நம்பர் ஒன்லி. ஓகே, அதுலேயே கான்டாக்ட் பண்ணு. மெயில் ஐடி ஐ ஷேர், நோ ப்ராப்ளம். இஃப் யூ வாண்ட் ஐ ஷேர். பழகிருக்கு உங்களுக்கு இல்லையா? யார் வந்தாலும் மெயில் ஐடி கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு வாங்கி வச்சுட்டு கடைசி வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே புதைச்சி வச்சிருவீங்க இல்லையா? சரி. கவர்மெண்ட் ஜாப் நோ. ஐடி கம்பெனி. ஹவு டு கெட் பிளேஸ்மெண்ட். ஹானரபிள் போஸ்ட் இன் பேங்கிங் செக்டார். என்ன சொல்ல வரேன்னா ஒரு பேங்க்ல நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்றேன். பிஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பேங்க்ல, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு. ரெஸ்பெக்டபிள் ஜாப் ப்ளஸ் சேலரி நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரியா? இஃப் யூ ரியலி லைக் பேங்க் தென் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. கெட் பிளேஸ் இன் ஐடி கம்பெனி. ஓகே, நோ. Communication skill. Okay, fine. We'll talk about it. Higher studies. Government exams. Some of them told me that we can't write government exams after completing MCA. No, அப்படியெல்லாம் இல்லை. சரி, நீ MCAவே பண்ணலன்னு மறைச்சிட்டு கூட பண்ணலாம் அப்படின்னா. ரைட், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரைட், அட்லீஸ்ட் ஒரு டிகிரி இருந்தா நீ வந்து எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிக்கலாம். பேங்க் ஜாப்ஸ் எஸ். கோ டு ஜாப் நோ.
ஜாப், எஸ். ஐ வாண்ட் அட்டெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஓகே. என்னடா இது ஓகேன்னுலாம் எழுதியிருக்கேன். நான் என்ன கேட்டிருக்கேன் தெளிவா அந்த கேள்வி நான் படிக்கிறேன். டூ யூ நீட் எனி ஹெல்ப் ஆர் வாண்ட் டு ஷேர் எனிதிங் வித் அஸ்? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஓகேன்னு பதில் அப்படின்னா வாட் இஸ் தட் மேன்? ரைட், ஒன்றும் சரி, ஓகே. வேற 2 ஓகே வேற இருக்குங்க இதுல. Oh, when I think about my career, it was changing. It is changing daily. Awesome. ரைட், உண்மை பேசியிருக்கேன் நீங்க. நிறைய பேர்த்துக்கு மத்தியில உண்மை பேச ஒரு ஆள். ஓகே, சூப்பர். அது வந்து நடக்கும், நேச்சுரலா நடக்கும். இப்போ வந்து நீ ஃபேமிலி சுச்சுவேஷன் பாரு. ஃபேமிலி சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு வேலைக்கு போ. வேலைக்கு போயிட்டு கிராஜுவலா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு மாதிரி டிசைனா தான் போகும் கொஞ்ச நாளைக்கு. ஸோ டோன்ட் வெரி, தட் இஸ் நார்மல். எனக்கும் அப்படிதான் போச்சு. ரைட், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படிதான் போச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படிதான் போச்சு, என் சீனியர்ஸ்க்கும் அப்படிதான் போச்சு. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். காலம் பதில் சொல்லும் அதுக்கு. சரியா? ப்ரோக்ராம் டிசைனர். ப்ரோக்ராம் டிசைனர் அப்படின்னா என்ன மீன் பண்றேன்னு எனக்கு தெரியல. டிசைனிங் உனக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கடா. அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா போனேன்னா உனக்கு காசு அதிகமா கிடைக்கும். சரியா? ஸோ டிசைனிங் ஃபீல்டுலையும் இருந்துக்கலாம். அது ரிலேட்டடா உனக்கு யாராவது வேணும்னா சொல்லு, கனெக்ட் பண்ணி விட்றேன். அவங்க கிட்ட பேசினீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க ஒரு வழியில போயிருப்பாங்க, அதை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சரியா? மற்றபடி ப்ரோக்ராம் டிசைனர் அப்படின்னு நீங்க எக்ஸாக்ட்லி எதை மீன் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஐ டு நாட் வாண்ட் டு டாக் மச் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்லி அபவுட் இட். சரியா? ஓகே, குட். குட்டா? சரி, ஓகே. இன் கம்பெனி ஓகே, இன் ஐடி கம்பெனி ஓகே, சூப்பர். நோ ஐடி. தெய்வமே, சரி நீ வந்து இந்த ஐடியை தான் ஐடின்னு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ கோட் ஒன்லி கேன் ஹெல்ப் யூ. சரியா? தயவு செஞ்சு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுமா, யாரா இருந்தாலும் சரி. எஸ், ஐ வாண்ட் ஹெல்ப். வெரி குட். என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு என்கிட்ட. சரியா? கேளுங்கள் தரப்படும். சரி? ஸ்டில் காண்ட் ஏபிள் டு ஃபிகர் அவுட் எக்ஸாக்ட்லி. வெரி குட். சரியா? நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு நீ ஐடி எக்ஸாம், பிளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணு. ஏதோ ஒன்றில் வேலைக்கு கிடைக்கும் உனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படிங்கிறதையும் பார்த்துட்டு யூ கைஸ் கேன் டேக் அ கால். யாருக்கெல்லாம் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லையோ, எப்படி யோசிக்கணும்னா உன்னோட லைஃப் ஸ்டைலை வச்சு யோசி. என்ன மாதிரி லைஃப் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்? பசங்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி. என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, உன்னோட சாப்பாட்டுக்கு உண்டான காசாவது நீ வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு உன்னோட திறமையை டெவலப் பண்ணி வச்சுக்கோ. தட் இஸ் சம் பர்சனல் அட்வைஸ் ஐ வுட் கிவ் எவ்ரிபடி. சரியா? ஸோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும். ஒருத்தங்களை நம்பி இருக்கக்கூடாது. சம்பாதிக்கிறியோ இல்லையோ அது ரெண்டாவது. பட் அந்த சம்பாதிக்கிற அளவுக்கு உன்னோட ஸ்கில் செட்ஸ், எஜுகேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோ. தேவைப்பட்டா சம்பாதிக்கிற மாதிரி. சரியா? ஓகே. லைஃப் ஸ்டைல் உனக்கு எப்படி வேணும் அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீ உன்னோட கெரியர் பிளான் எல்லாம் போட்டுக்கலாம். நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். சரி? ஹெல்ப் மீ டு ஃபிகர் அவுட் யுவர் கெரியர். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு டெஸ்ட் இருக்கு. உன்னோட டிஃபால்ட் டிசைன் எந்த மாதிரி அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. சரியா? யாருக்காவது வேணும்னா சொல்லு, அதோட லிங்க்ல நான் உனக்கு ஷேர் பண்றேன். சரியா? ஓகே. ப்ராபப்ளி இந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட், பிரெயின் டாமினன்ஸ் டெஸ்ட் எல்லாம் அனுப்பினா டிஃபால்ட்டா உனக்கு என்ன வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? வாண்டட் டு கெட் பிளேஸ்ட் இன் ஐடி கம்பெனி. சூப்பர். கம்யூனிகேஷன் ஈஸிலி இன் இங்கிலீஷ். ஓகே, சூப்பர். அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். யாரா எழுதி வச்சுக்கோங்கடா, நம்ம எதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்கிறது. கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏதோ ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அதுக்கு ஒரு சில ஃப்ரீ வழிகள் சொல்றேன். ரைட்? அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கோச் மாதிரி உங்களுக்கு யாராவது வேணும்னா என்ன பண்றது அப்படிங்கறதையும் நான் உனக்கு சொல்றேன். சரியா? அப்புறம் வந்து கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடா எனக்கு என்ன மாதிரி கெரியர் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா கொஞ்சம் பேரு. அதுக்கு வந்து பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட் என்ன அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியா? ஓகே.
எழுதி வச்சுக்கோங்க அதெல்லாம். அப்புறம் அடுத்த வாரம் நம்ம டூல் ஃபைனலைஸ் பண்ணணும். இது எல்லாமே பண்ணணும். பிகாஸ் ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் இன் பிட்வீன், ரைட்? அதனால வந்து நான் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவேன். சரியா? அதனால ஐ வாண்ட் சம் சப்போர்ட் ஃப்ரம் யூ பீப்புள் இன் ஃப்ரீக்வென்ட்லி ரிமைண்டிங் மீ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே ஓகே. டு லேர்ன் நியூ திங்ஸ் ஃபார் மேக்கிங் மணி. இட் லுக்ஸ் வெரி ப்ராக்டிக்கல். டிஸ்கஸ் பண்ணலாம்டா. சரியா? we can how to find current demand of people and how to get their information for make use of us. Very good. இது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கேட்டிருக்கேன். சரியா? ஸோ நான் சொல்றேன், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான்டா. அது தெரிஞ்சதுன்னா எல்லாரும் அதை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்ல நிறைய பேர்த்த வாட்ச் பண்ணணும், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸியா ஒருத்தங்கிட்ட போய் நீ ஒரு 1/2 மணி நேரம் பேசினாலே அவங்க வந்து நீ நல்லா இல்லை அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மெயினான ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் ஜென்ரலா பேசினேன்னு வச்சுக்கேன், ஒரு எஸ்பெஷலி டாக் வித் பவர்ஃபுல் பீப்புள், ரைட்? அந்த காலேஜ்ல டிசைடிங் அத்தாரிட்டி கிட்ட பேச ட்ரை பண்ணு. சரியா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ யார் நிறைய காசு வச்சிருக்காங்களோ, யாரு டிசைட் பண்ணுவாங்களோ, டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியோ, அவங்க கிட்ட போய், ரைட், யூ டாக் அபவுட் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தே ஆர் ஃபேஸிங். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலேஜ் ஓனர்கிட்ட போய் பேசிங்கன்னா அட்மிஷன் பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. சரியா? ஸோ அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 100 அட்மிஷன் பிடிச்சி கொடுப்பா, நான் உனக்கு 10 லட்ச ரூபா தரம்பாங்க. சிம்பிளா சொல்லணும். சரியா? ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் லைக் observing people, talking with powerful people. So those things will really help you. சரி? அடுத்து சூப்பர். யாரோ ஒருத்தன் எஸ்ஏ எழுதியிருக்கேன். நைஸ் நைஸ் நைஸ். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய கனவு இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் எய்ம் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் இன்ஜினியரிங் தான். ஆனா என் உடல்நிலை, ஃபேமிலி சுச்சுவேஷன் படிக்க விடல. பிசிஏ தான் பண்ண முடிஞ்சது. கிடைச்சது நினைச்சு ஃபீல் பண்றவனா இல்ல, கிடைச்சதை எப்படி பயன்படுத்தி மேல வரணும்னு. என்னடா சினிமா பட டைலாக்லாம் எழுதியிருக்க? சரி, ஓகே, ஃபைன். நைஸ் நைஸ். எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குடா. சரி, சைட்ல யாரோ சாட் பாக்ஸ்ல which is better doing PG in good college or joining a company right after UG depending upon which college you get PG. சரியா? நீ வந்து MCA போறேனே வச்சுக்கலாம். assuming if you are doing MCA, right, PhD டெக் மாதிரி ஒரு காலேஜ்ல MCA கிடைச்சதுன்னா that is far better than going for an IT services based company you get after your UG. சரியா? ஐடில நீ யூஜிலேயே உனக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சோஹோ மாதிரி எல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா நீ யூஜி முடிச்சோடனே வேலைக்கு போறது அட்வைசபிள். பிஜி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? ஆனா அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிடைக்கலன்னா நீ வந்து நல்ல காலேஜ்ல பிஜி கிடைச்சதுன்னா அதை பண்ணு. நல்ல காலேஜ்ல பிஜி கிடைக்கலன்னா நீ ஏதோ ஒரு கம்பெனில வேலைக்கு போயிட்டு நல்ல காலேஜ்ல பிஜி கிடைக்கிற வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி படிக்க ட்ரை பண்ணு. தட் இஸ் பெட்டர். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் பரவாயில்ல, கதைக்கு வரலாம். ஸோ ஐ நீட் டு பி a soft Greek in this domain and to prove everyone who doesn't believe me that I can succeed in my life, that I too already succeed. I need to be in top 3. எனக்கு எல்லாத்தையும் கத்துக்கணும். நிச்சயம் சொல்லி கொடுத்து கத்துப்பேன். என் மெயின் எய்ம் கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை விட உயர்ந்த பொசிஷன் போகணும் தான். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பாத் பட் ஐ கேன் பிலீவ் இன் மை செல்ஃப். எனக்கு தேவை கொஞ்சம் ப்ராப்பர் கைடன்ஸ். திருவிங்க நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ லிஃப்ட் மை family situation to better making good enough student whereas also need to be okay, fine, super. Hey, புரியுதுடா. I got the flow. Okay. Okay, fine. IT field. So somebody has written something very big, very serious and what very nice to see something like this. சரியா? ஸோ யாருக்காவது உன்னோட வாழ்க்கையில பெரிய கனவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, சரியா, ப்ராபப்ளி இது வந்து நம்ம மண்டே கிளாஸ்க்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணா கூட நல்லா இருக்கும். ஹவு சாம்பியன் பிகம் சாம்பியன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? ரைட், அதை எழுதி வச்சுக்கோடா நம்ம லிஸ்ட்ல, செக் லிஸ்ட்ல.
ரைட், சாம்பியன் ஸ்டோரின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இவன் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையை விட ஒரு பெரிய ஆளா வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா? சியர், இந்த ஆசை வந்து யாருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட், வாழ்க்கையில வந்து நல்லா முன்னேறணும், பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி. ரைட், நிறைய பேருக்கு இருக்கு, எனக்குமே இருக்கு ப்ராக்டிகலி. ரைட், ஸோ we are all struggling in our life. Right, I might not be the perfect person to answer this question for you because நானே என்னோட வாழ்க்கையில வந்து நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு போறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதே வந்து எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். ஜஸ்ட் ஐ எம் ஆன் த வே ஆக்சுவலி. ரைட், ஸோ பர்சனலா நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத நான் உனக்கு ஷேர் பண்றேன். ரைட், ஜென்ரலா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் படிச்ச விஷயங்கள் உனக்கு நான் ஷேர் பண்றேன். ப்ராபப்லி தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ரைட், ஸோ ஒரு சில ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. பீயிங் ஹானஸ்ட், ரைட், ஹார்ட் ஒர்க்கிங், ஹானஸ்டி. ஸோ உன்னோட கேரக்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணு. சரியா? ஸோ கேரக்டர் எத்திக்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? ஸோ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வேணா போகலாம். சரியா? ஸோ நீ வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, நான் வந்து இனிஷியலா இப்படிதான் யோசிச்சேன்டா. காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும், உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் இருந்துச்சு. பட் போக போக ஒண்ணு என்னால அது பண்ண முடியல. சரியா? ஸோ ரெண்டாவது விஷயம், எனக்கு உண்மையாலுமே அது தேவையில்லை அப்படிங்கறத லேட்டர் ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். சரியா? ஸோ எனக்கு தேவை வந்து காசெல்லாம் தேவைதான். சரியா? ஸோ அப்பெல்லாம் வந்து நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, எங்க வீட்லயே வந்து உலகத்துல என்னென்ன கார் இருக்கோ எல்லா மாடலையும் ஒன்று இருக்கணும். ஒரு புகேட்டி வெரோன் ஒன்று இருக்கணும், ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று இருக்கணும். ரைட், பட் எத்தனை கார்ல அட் அ டைம்ல போக முடியும்? சரி, யோசிச்சு பாரு. ரைட், ஸோ அட் அ டைம்ல ஒரே ஒரு கார்ல தான் போக முடியும். ரைட், அண்ட் யூ ஹேவ் ஒன்லி 24 hours a day. ரைட், ஸோ வி ஹாவ் டு மேக் அவர் லைஃப் லிட்டில் பிட் மோர் மீனிங்ஃபுல். இதெல்லாம் வந்து ஸ்லோவா நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரைட், அதெல்லாம் இல்லாம நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ ஐ வாண்டட் டு பிகம் அ கூகுள் சிஇஓ. இதுதான் என்னோட மீனிங் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், நான் இங்கதான் போகணும் அப்படிங்கறத கரெக்டா தெளிவா யோசிச்சு முடிவு பண்ணிட்டேனே வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்தெந்த பாதையை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே பாதையில போனோம்னா கொஞ்சம் ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை வந்து ஐஐடியில யூஜி பண்ணியிருக்காரு. அடுத்தது எம்ஐடி அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கிடையாது, இது வந்து அமெரிக்கால ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. சரியா? மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் இட். ரைட், அது இல்லாம ஸ்டான்ஃபோர்ட் ஒரு இடத்துல எம்எஸ் படிச்சிருக்காரு, ஒரு இடத்துல எம்பிஏ படிச்சிருக்காரு. எங்க எது படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ரைட், ஸோ இது எல்லாமே பெரிய பெரிய காலேஜ் தான். தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். ரைட், சரி, எக்ஸாக்ட்லி இந்த காலேஜ் தான்ங்கிறது கூட எனக்கு டவுட் தான். பட் என்ன ஐடியானா எல்லாமே பெரிய பெரிய காலேஜ்ல நல்லா படிச்சிருக்காங்க. ரைட், எம்பிஏ பட் எம்சிஏ படிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட நம்ம பாஷையில சொல்லணும்னா எம்பிஏவும் படிச்சிருக்காரு. அப்புறம் யூஜி நல்ல காலேஜ்ல ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. ரைட், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருக்காங்க, சம்திங். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோமா? நம்ம ஆசைப்பட்டதுங்கிறது வேற. சரியா? ஸோ உண்மையாலையுமே நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமா? நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர உண்மையா ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டான். களத்துல இறங்கி வேலை செய்ய அப்படின்னா, ஐயோ கால் வலிக்குதே, நடக்கணுமே, உடம்பு வலிக்குதே அப்படிமா. ஸோ தட் இஸ் சம்திங் யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட், ஃபிகர் இட் அவுட். சரியா? உண்மையாலையுமே ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து ஹார்ட் ஒர்க்னா ஒரு நாளைக்கு ஒரு 14 to 16 மணி நேரம் ஒர்க் பண்ண ரெடியா இருந்தேன்னா, ரைட், ஒரு 5 இயர்ஸ்லயே உனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். 5 இயர்ஸ் யூ வில் கெட் a serious transformation. பட் டேக் ஒன் திங், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இஃப் யூ ஆர் புட்டிங் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்ஸ் இன் தட் ஏரியா, ப்ராபப்ளி யூ கேன் கம் அப் வெரி சக்சஸ்ஃபுல். சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து என்னோட பர்சனல் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் 1 to 100 கேம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? ஸோ அடுத்த வாரம் அதையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். 1 to 100 கேம். சரியா? ஸோ திஸ் கேம் வில் டீச் யூ லாட் ஆஃப் திங்ஸ். சரியா? ஸோ அந்த கேம் போறதுக்கு முன்னாடி இதோட கோர் ஐடியா எசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் இங்கிருந்து நான் பழனி போகணும், பொள்ளாச்சியிலிருந்து பழனி போகணும்.
பழனி. ஸோ பொள்ளாச்சிலேருந்து டைரக்டா பறந்து பழனி போக முடியுமா? நம்ம சூப்பர்மேன் கிடையாது, ஸ்பைடர்மேன் கிடையாது. ஃபர்ஸ்ட் பொள்ளாச்சியிலிருந்து நான் வந்து ஊஞ்சவேலாம்பட்டி வரைக்கும் போகணும். ரைட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டை வரைக்கும் போகணும். அப்புறம் மடத்துக்குளம் போய் அப்புறம் தான் பழனி போக முடியும். சரி, தேர் ஆர் லாட் ஆஃப் இன் பிட்வீன் ஸ்டெப்ஸ். ரைட். ஸோ வாட் வி சி இஸ், நான் இங்கிருந்து இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இடையில அடுத்த ஸ்டெப் என்ன, அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்றது, அடுத்த ஸ்டெப் என்ன, அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்றது, அந்த மாதிரி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுடா. ஸோ ஒன்லி தென் you will be able to achieve some bigger goals and better goals in an organized way. இல்லாட்டி நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்னா, ஒரு 30 வயசுல நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. சரியா? ஆனா வயசு 30 ஆயிருக்கும். ஆனா அந்த கோலும் அப்படியே தான் இருக்கும். 29 வயசு வரைக்குமே நீ அச்சீவ் பண்ணலாம்னு நினைச்சிட்டே தான் இருப்ப. பட் we would have not been progressed much at all. ரைட். ஸோ இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றது அந்த 1 to 100 கேம். சரியா? ஸோ அது ப்ராபபிளி நம்ம மண்டே டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? That's all, guys. I think I have answered most of you queries. Right. இப்பவே 40 பேர் தான் இருக்க லைன்ல. பரவாயில்ல. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ ஃபார் த என்டையர் 2 hours. ரைட். ஏதாவது டவுட்னா கேளுப்பா என்கிட்ட. சரியா? Hope the session was little bit useful for most of you people. என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குயிக்கா சாட் பாக்ஸ்ல. சரிடா, சூப்பர். ஜெய், உன்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்ல நீ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் லிங்க் இருக்குல்ல, அதை அனுப்பி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லு. நானும் நீயும் ப்ராபப்ளி ஒரு டெமோ கூட பார்த்துடலாம். சரியா? ஸோ பார்த்துட்டு அதில் ஏதாவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீ வந்து எல்லாத்துக்கும் ஒரு டெமோ செஷன் மட்டும், ஒரு 5 minutes செஷன் மட்டும் பிளான் பண்ணு, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அது ஒர்க் ஆச்சுன்னா we are good to go for the Monday session. சரியா? சாம்பியன் ஸ்டோரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடா. சரியா? ஓகே, குட்.